Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Smile TV வாங்க வீடியோக்குள்ள போலாம். மாநில ஜமாஅத் உலமா சபையினுடைய தலைவரும் ஹஜ் வழிகாட்டியுமான மௌலானா மௌலவி அல்ஹாஜ் பிஏ காஜா முஹிதீன் ஹலரத் அவர்கள் கொண்டு சிறப்பு பேரணி வழங்குவார்கள். முதல்ல இங்கே எல்லாரும் பின்னால் உள்ளவங்க எல்லாரும் பக்கத்தில் வரணும். எல்லாரும் இன்னைக்கு பின்னால் எல்லாருமே எழுந்திரிச்சு முன்னால் வந்தாங்க. வாங்க சிறந்தமார்கள் வழிகாட்டணும். சேர்களை கூட இருக்கிறவங்க சேர்ல இருக்கிறது அந்தந்த பக்கத்தை போட்டுக்க. பக்கத்தில் வாங்க, எல்லாரும் பக்கத்தில் வந்துடுங்க. माशा अल्लाह कान मालम लम यकुन ला हौल वला कुव्वता इल्ला बिल्लाह इन उरीदु इल्ला al-इस्लाह मस्ततअतु व मा तौफीक़ी इल्ला बिल्लाह अलैहि तवक्कलतु व इलैहि उनीब सुब्हानक ला इल्म लना इल्ला मा 'अल्लमतना इन्नका अंतल अलीमुल हकीम قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم جعل الله الكعبة البيت الحرام قياما للناس وقال النبي صلى الله عليه وسلم الحجاج والعمار وفد الله أو كما قال عليه الصلاة والتسليم. புதுக்கோட்டை மாவட்ட ஜமாஅத் உலமா சபையின் சார்பாக அல்லாஹ்வின் விருந்தாளிகளான இரண்டு ஹரமையும் சந்திக்க செல்ல இருக்கின்ற பாக்கியமான இந்த பயணிகளுக்கு ஹஜ் உம்ரா ஜியாரத் தொடர்பான சில விஷயங்களை பரிமாறிக்கொள்ளக்கூடிய சிறப்பான இந்த பயிலரங்கத்தினுடைய நிகழ்ச்சியினுடைய தலைவர், புதுக்கோட்டை மாவட்ட ஜமாஅத் உலமா சபையினுடைய தலைவர், என்னுடைய தனிப்பட்ட பாசத்திற்குரிய மீரான் கரீம்தாய் ஹஜ்ரத் அவர்களே, நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவதற்கே ஒரு முன்னோடியாக மிக சிறப்பான முறையிலே அந்த பணியை எல்லா இடங்களிலும் சிறப்பாக செய்யக்கூடிய மாவட்ட ஜமாஅத் உலமா சபையினுடைய செயலாளர் சங்கைக்குரிய நம்முடைய ஜாஃபர் அலி உலவி ஹஜ்ரத் அவர்களே, இங்கே நான் வருகின்ற நேரத்தில் உரையாற்றி கொண்டிருந்த மாவட்ட ஜமாஅத் உலமா சபையினுடைய பொருளாளர் அவர்களே, மாவட்ட வட்டார ஜமாஅத் உலமா சபையினுடைய சங்கைக்குரிய பெருமக்களே, மதீனா முனவரா குறித்து சில குறிப்புகளையும் வழிகாட்டுதல்களையும் இங்கே சொல்லி அமைந்திருக்கக்கூடிய புதுக்கோட்டை மாவட்ட ஜமாஅத் உலமா சபையினுடைய கௌரவ தலைவரும் ஹிக்மத்துல் பாலிகா இந்த ஸ்தாபனத்தினுடைய ஸ்தாபகரும் முதல்வருமான மரியாதைக்குரிய ஹஜ்ரத் ஃபூலா அவர்களே, வருகின்றிருக்கக்கூடிய ஹாஜிகளே, ஹாஜாக்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, இது ஒரு சாதாரணமான பயான் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. இது பயான்லாம் இல்லை. இடங்கள்ல பயான் செய்வாங்க, கேட்போம், அப்படின்னு கேட்டுனா போயிடும். இது முதல்ல பயான் இல்லை, இது ஒரு பாடம். அது என்ன சிறத்து? பயான்னா என்ன, பாடம்னா என்ன? பாடத்துக்கும் பயானுக்கும் ரெண்டு வித்தியாசம் இருக்குது. பாடத்துக்கும் பயானுக்கும் ரெண்டு வித்தியாசம் இருக்குது. பாடம்னு சொன்னா எதை சொல்றோமோ அதை திரும்ப கேட்டா சொல்ல தெரியும். யார்ட்டையும் திரும்பலாம் கேட்க போறதெல்லாம் கிடையாது, கேட்டா சொல்ல தெரியும். ரெண்டாவது அதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கடைசியா கேட்டுக்காது. இதுதான் பாடம். அதனால இது ஏதோ ஒரு பயான் செய்யற மாதிரி, அப்படி கேட்டுட்டு போற மாதிரி உள்ள ஒரு கூட்டமாக, ஒரு நிகழ்வாக புனித பயணம் மேற்கொள்ள இருக்கின்ற நாம் இதை ஆக்கிவிடக்கூடாது. ஒரு பாடம் போல கருதவே. அதனால ஆட்கள் வருவாங்க, போவாங்க, ஏதாவது கொடுப்பாங்க. அந்த பக்கம் ஒரு பக்கம் நீங்க திரும்பக்கூடாது. பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் நீங்க என்னதான் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதனால கொஞ்சம் கவனத்தோடு இங்கே இருக்க வேண்டும் என்று ஆரம்பமாக உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். சங்கைக்குரியவர்களே, வாழ்க்கையில ஒரு மனிதர், சிறந்த மனிதர் அல்லது சிறந்த இடம் அல்லது சிறந்த பொருள் வாழ்க்கையில எவ்வளவு உயர்வானதாக இருந்தாலும் அதை பற்றி நம்முடைய மனதில் எந்த அளவிற்கு கண்ணியம் இருக்கிறதோ அந்த அளவிற்கு தான் அதை கொண்டு நமக்கு பயன்பாடு. மனித புனிதராம நமது உயிரின மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவங்க பக்கத்து வீட்டுக்காரன் தான் உக்பத்து பின் அபி முஹைத். ஆனா உலகத்துல கடுமையான எதிரியா ஆகிட்டான். ஏன்னா அவங்கள பார்த்தது நம்ம அப்துல்லா பையன் தானே, நம்ம சின்ன வளர்ந்து நம்ம கண்மண்ணால வளர்ந்த அப்துல்லா பையன் தானே, அப்படித்தான் அவர் பார்த்தார். ஆனால் எங்கோ இருந்த அதற்கு சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 240 வருஷங்கள் உலகத்தில் வாழ்ந்த அதற்கு சல்மானுல் ஃபாரிசி அவர்கள் 4 நாடுகள் உலகத்திலே கடந்து அல்லாஹுடைய ரசூலை தேடி 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 வந்து இந்த மகத்தான பாக்கியத்தை பெற்றார். என்ன மனசுல அவங்களை பற்றி உண்டான கண்ணியம் இருந்தது, தேடுதல் இருந்தது. அது மாதிரி புனிதமான இந்த இடங்களுக்கு போறோம், எல்லாரும் ஹாஜின்னு சொல்றாங்க, காணாமனா போயிட்டாரு, ஈனாமனா போயிட்டு வந்து சார் நம்ம போகாட்டா 4 பேர் குறை சொல்லுவான் என்பதற்காக வேண்டி எல்லாம் இல்லாமல் அல்லாஹ்வுடைய திருப்திக்காக அந்த இடங்களுடைய கண்ணியத்தை மனதில் கொண்டு நாம் அந்த இடத்துக்கு போகணும்னு சொன்னா அடைய வேண்டிய பயன்பாடுகளை அடையலாம். இல்லைன்னா கூட்டமா நம்ம போயிட்டு எல்லாரும் சுத்துறாங்கன்னு சுத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டோம்னு சொன்னா அதனுடைய பயன்பாட்டை முழுமையாக பெற முடியாது. கஅபா புனிதமான அந்த இடங்கள் சாதாரணமானது. தாய்மார்கள் கொஞ்சம் கூடுதலா கவனிங்க. ஆண்களாவது முன்னால இருக்கிறாங்க, அங்கங்க திரும்பினா நான் கவனத்தை திருப்பிக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு தெரியல. அதனால தாய்மார்கள் கொஞ்சம் கூடுதலா செய்யணும், கொஞ்சம் கவனிச்சுக்கிறோம். யாராவது பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா ஒரு அவசிய தேவைன்னா வெளியில போய் பேசிக்கிறோமே தவிர அங்க உட்கார்ந்த சபையினுடைய சூழ்நிலையை நீங்க மாத்திரக்கூடாது. ஏன்னா ஒரு பெரிய சிரமத்துக்கு மத்தியில, பெரிய ஏற்பாட்டுக்கு மத்தியில மாவட்ட ஜமாத்துல் உலமா சபை இந்த ஏற்பாட்டை செய்திருக்குங்கிற காரணத்தினால கொஞ்சம் கவனத்தோடு நீங்கள் கேட்க வேண்டும் என்றும் ஆரம்பத்தில் மீண்டும் மீண்டும் உங்களிடத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். சங்கைக்குரியவர்களே, புனிதமான அந்த ஹரம் நம்ம காபாவை முன்னோக்கி செல்கிறோம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், அந்த இடத்துல அல்லாஹுடைய அத்தாட்சிகள் நிரம்ப இருக்குதுன்னு சொல்றான். ஃபீஹி ஆயாத்தும் பையினாத், நிரம்ப அத்தாட்சிகள். அல்லாஹுடைய உள்ளமையையும் வல்லமையையும் சொல்லி காட்டக்கூடிய, நிரூபித்து காட்டக்கூடிய ஏராளமான அத்தாட்சிகள் அங்கே இருக்குதுன்னு சொல்றான். குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் எழுதுவார்கள் 33 வகையான அத்தாட்சி அந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அல்லாஹுடைய வல்லமையை, திருஷ்டாந்தத்தை வெளிப்படுத்தக்கூடிய அத்தாட்சி சாதாரணமானது. ஒவ்வொன்றை யோசிச்சா அவ்வளவு அற்புதமான அத்தாட்சி. ஒன்னே ஒண்ணு ஜம்சம மட்டும் நீங்க யோசிச்சா போதும். இன்னைக்கு ஜம்சம் கிணறை பார்ப்பதற்கு இல்லை, அதை மூடி வச்சிருக்கிறாங்க. கீழ்ப்பகுதியில போய் அதனுடைய பணியாளர்கள் மாத்திரம் பார்த்துக்கிடுவாங்க. ஆனால் முன்னால் போனவர்களுக்கு தெரியும், ஜம்சம் கிணற்றுடைய மேல் வட்டம் இருக்கிறது 2 அடி சதுரம் தான். அதனுடைய ஆழம்ங்கிறது 14.5 அடிதான், 14.5 அடி. இந்த ஒரு கிணறு வரக்கூடியவருடைய தாகத்தையும் தேட்டத்தையும் தீர்க்கக்கூடியதாய். மக்கால எங்கேயும் கிணறு கிடையாது, ஒரே ஒரு கிணறு தனிதான் இருக்கு. பார்த்து குடிங்க, கொஞ்சமா குடிங்கன்னா யாரும் சொல்றது இல்லை. ஒரு மூமின் தான் வயிறு நிரம்ப குடிப்பான், ஒரு முனாஃபிக்கினால் குடிக்க முடியாதுன்னு நாங்கள் சொல்லலாம். நான் அல்லாஹ்வே பரிசுத்தமான மூமின் என்று நம்முடைய தேவைக்கும் மேலே, தாகத்திற்கும் மேலே நம்முடைய தேட்டத்தை தீர்க்கக்கூடிய உன்னதமான ஒரு அற்புதமான சுனை ஊற்றாய் அல்லாஹ் தந்திருக்கிறான். என்றும் வற்றாத சுனை ஊற்றாய். எவ்வளவு காலம் வச்சிருந்தாலும் ஜம்சம் தண்ணி கெட்டு போகாது. ஜம்சம் தண்ணி எவ்வளவு வருஷத்துக்கு முன்னால போயிருந்தாலும் சரி, வைக்கக்கூடிய அந்த பொருள்கள்ல வேணா ஏதாவது வித்தியாசமா இருந்துச்சுன்னா மாறுமே தவிர, இல்லைன்னா அது கிடையாது. யோசித்து பார்த்தால் அந்த இடத்திலே ரப்பினுடைய வல்லமையை, அவனுடைய உள்ளமையை சொல்லக்கூடிய மகத்தான அத்தாட்சிகள் நிரம்ப இருக்கிறது. அந்த ஒரு கண்ணோட்டத்தை நம்ம அங்க பார்த்தோம் வைங்க, அதை கொண்டு பயன்பாடு நமக்கு கிடைக்கும். மனித புனிதராம் நமது உயிரின மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனித பூமிக்கு போறோம்னு சொன்னா அதில் சொன்னாங்க, அந்த ஊருக்கு ஆரம்பத்துல எந்த சிறப்பும் கிடையாது. மதீனாவுக்கெல்லாம், மக்காவுக்காவது ஆரம்பத்துல இருந்து சிறப்பு இருக்குது, மதீனாவுக்கு ஆரம்பத்திலிருந்து எந்த சிறப்பும் கிடையாது. ஆரம்பத்துல எசிரிப்புன்னு பேர். எசிரிப்புன்னு சொன்னாலே பழிப்பு, நாசம்னு அர்த்தம், ஹலாக்கள் ஒரு அர்த்தம் உண்டு. அதனாலதான் இன்னைக்கு அந்த பேரை சொல்லக்கூடாது. அந்த புனித பூமி எப்பொழுது மேன்மை பெற்றது என்று சொன்னால், கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுது தங்களுடைய பொற்பாதங்களை அந்த பூமியில் வைத்தார்களோ அதை கொண்டு எல்லா சிறப்பும் அந்த பூமிக்கு கிடைத்தது. அதனால நாம் அதனுடைய கண்ணியத்தை மனதில் ஆழ பதித்தவர்களாய் அந்த பூமிக்கு போனோம்னு சொன்னா நிறைந்த பயன்பாட்டை நாம் பெறலாம் என்பதை நம்முடைய உள்ளத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். காபாவிலே, அந்த மக்காவில் இருக்கக்கூடிய அத்தாட்சிகளை பேசினாலே ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் வேணும். நாம் இவ ஹஜ்ஜு உம்ரா மற்றதையெல்லாம் பேச வேண்டியிருக்கிறதுனால தேவைப்பட்ட இடையில அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஞாபகம் வந்துச்சுன்னா சேர்த்து சொல்லிக்கணும். முதல்ல
இங்க இருந்து பயணப்படுறவங்க ஹஜ்ஜி 3 நிலையில இருக்குது. தமத்து, இஃப்ராத், கிரான் சொல்லி 3 வகையான ஹஜ் இருக்குது. அதாவது நாம இஃப்ராத், கிரான் அதை பத்தி இப்ப பேசல. என்ன நம்ம செய்யக்கூடிய எல்லோரும் செய்யக்கூடிய ஹஜ்ஜுங்கிறது தமத்துங்கிற ஹஜ்ஜு தான். அப்படின்னா என்ன, நம்ம அதை விளங்கிக்கிறோம். தமத்துடைய ஹஜ்ஜுன்னு சொன்னா, நாம சென்னையில இருந்து பெறப்படும் பொழுது, எஹராம் கட்டி பெறப்படும் பொழுது முதல்ல ஹஜ்ஜுக்காக எஹராம் கட்ட மாட்டோம். எதுதான் கட்டுவோங்க? எதுக்காக இணைந்து செய்வோம்? உம்ராவுக்காக தான் இணைந்து செய்வோம். இங்க இருந்து போய் உம்ராவுடைய காரியங்களை வர முடிச்சுட்டு, அதுக்கு பிறகு நாம தேவைப்பட்டா 2வது உம்ராவுக்காண்டி எஹராம் கட்டிக்கிறோம். அப்படி இல்லைன்னா ஹஜ்ஜினுடைய நேரத்துல ஹஜ்ஜுக்காக எஹராம் கட்டி நாம ஹஜ்ஜினுடைய அமல்களை செய்வோம். இந்த இடைப்பட்ட நேரத்துல நார்மல் ட்ரெஸ்ல நம்ம இருக்கிறோம் இல்லையா, இப்படி செய்யற இந்த ஹஜ்ஜுக்கு பேரு தமத்து என்று பெயர். முதல்ல நம்ம உம்ராவத்தை செய்வோம். உம்ரா முடிச்சு ஹஜ்ஜினுடைய நெருக்கத்துலதான் ஹஜ். உம்ராங்கிறது இருக்குத, எல்லாரும் நிறைய உம்ராவுக்கு போயிட்டு வந்தவங்க இருக்கிறாங்க, செய்தவங்க இருக்கிறாங்க, அனுபவப்பட்டவங்க இருக்கிறாங்க. அதனால அதை நான் ரொம்ப சொல்லல, சுருக்கமா சொல்லுகிறேன். உம்ராங்கிறது 4 விஷயம் சேர்ந்துச்சுன்னா 4 காரியங்கள் ஃபர்து. உம்ராவுடைய ஃபர்துகள்ங்கிறது 4 காரியம். அவர் கூட வர்றாரு, அந்த சிறத்து கூட வர்றாரு, இவர் பார்த்துக்கிறார், இவர் நம்ம கொஞ்சமாவது விளங்கிக்கிறோம். சில விஷயங்கள் விளங்கிக்கிறோம். கையில கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இதுகளை நீங்க குறிச்சுக்கங்க. அதெல்லாம் நீங்க தனியா செய்யணும், எழுதிக்கிறோம். உம்ரான்னா என்ன, ஹஜ்ஜின்னா என்ன, அதனுடைய சட்டங்கள் என்ன, அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நாம தெரிஞ்சு வச்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னங்கிறத நீங்க குறிச்சு வச்சுக்க. 4 விஷயங்கள் சேர்ந்தா உம்ரா முடிஞ்சு போயிடும். இந்த 4ல் முதலாவதுங்கிறது இஹ்ராம். இந்த இஹ்ராம்ங்கிறது உம்ராவுக்கு மாத்திரம் அல்ல, ஹஜ்ஜினுடைய ஷரத்திலையும் இஹ்ராம் முக்கியமானது. ஹஜ்ஜினுடைய வெளிரங்கமான ஃபர்தலை முதல் ஃபர்தே இஹ்ராம் தான். அதனால இந்த இஹ்ராம் ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் சேர்ந்து இருக்கிற காரணத்தினால இஹ்ராமை பற்றி சுருக்கமா சில விஷயங்கள். உம்ராவுல 4 விஷயம். முதல்ல இஹ்ராம், 2வது தவாஃப், 3வது சஇ, தொங்கோட்டம் போறது, சஃபா மருவாவுக்கு மத்தியில் நடக்கிறது, 4வது தலைமுடி இறக்குவது, குறைப்பது. இந்த 4 முடிஞ்சிருச்சுன்னா ஒரு உம்ரா முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இதுல இஹ்ராம்ங்கிறது இருக்குது இல்லையா, நாம அந்த துணியை மேல போட்டுட்டு நியத்து செய்யறது பேரு தான் இஹ்ராம். துணியை மேல போட்டா மட்டும் பத்தாது, நியத்து செய்தாதான் இஹ்ராம். இஹ்ராம் நியத்து செய்வதற்கு முன்னால 5 விஷயம் சுன்னத்தான காரியம் இருக்கு. இஹ்ராம் நியத்து செய்ததற்கு பின்னாலே 10 காரியம் ஹராம் ஆயிடும். 10 காரியங்கள் ஹராம் ஆகி, இது நம்ம கவனத்தில் வச்சுக்கிறோம். மற்ற நேரத்தில் அதை ஹலாலாக்கப்பட்டது, மற்ற நேரத்தில் சில விஷயங்கள் சுன்னத்தானது. ஆனாலும் கூட இஹ்ராம் நியத்து செய்துட்டோம்னு சொன்னா 10 காரியங்கள் நமக்கு ஹராம் ஆயிடும். அதனால இந்த இஹ்ராம் விஷயத்துல இந்த காரியத்தை முதல்ல விளங்கிக்காரு. நாம இஹ்ராம் நியத்து செய்வதற்கு முன்னால் உள்ள 5 காரியங்கள் திரும்ப கேட்டா நீங்க அப்படி சொல்லிட்டு வாங்க. இல்ல வயசுல கூட ஆளா இருக்கிறீங்க, பெரிய ஆளா இருக்கிறீங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்முடைய உள்ளத்தில் பதிவதற்காக, அதுக்காக வேண்டி நம்ம உங்கள்கிட்ட இன்னும் பின்னால் இருக்கிற ஆட்கள் நெருங்கி வரலாம். கொஞ்சம் பக்கத்துல வாங்கினேன், கொஞ்சம் பெருத்தாங்க வர்றவங்க அங்க உட்காந்துருவாங்க. நாங்க இப்ப ஹஜ்ஜுக்கெல்லாம் போகல சார், பயான் கேட்க தான் வந்திருக்கிறோம். அல்லாஹ் உங்களுக்கு அந்த நசீபை தருவான், சீக்கிரமா முன்னாள் தள்ளி வாங்க. சரி, இஹ்ராமுக்கு முன்னால எத்தனை விஷயங்க? சும்மா கோச்சிக்கிறாம சொல்லுங்க, 5 விஷயங்கள். பெண்கள்லாம் எழுதிக்கங்க நீங்க. முதலாவது, நகங்கள் இருந்தால் வெட்டி கொள்ள வேண்டும். இருந்தால் தான். நேத்த நகை வெட்டி இருக்கிறோம், இன்னைக்கு இஹ்ராம் நியத்து போற 2வது காயமாக்கிட கூடாது. நகங்கள் இருந்தால் நகங்களை வெட்டி கொள்ள வேண்டும். களையப்பட வேண்டிய முடிகளை களைந்து கொள்ள வேண்டும். 2வது, களையப்பட வேண்டிய முடிகள். மார்க்க விஷயங்களை சொல்றதுக்கு வைக்கப்படக்கூடாது. கவுக்கட்டு முடி இருக்குது, அடிமுடி இருக்குது, மூக்கினுடைய உள்முடிகள் இருக்குது. சாதாரணமா களையப்பட வேண்டிய முடிகளை களைந்து கொள்வது 2வது விஷயம். 3வது, சுன்னத்தான ஒரு குழி. இஹ்ராமுடைய சுன்னத்தான குழி, நியத்தை வச்சு ஒரு குழி குளிக்கிறது இஹ்ராம் நியத் செய்வதற்கு முன்னால். இந்த குழி தொடக்குள்ள பெண்களாக இருந்தாலும் அவர்களும் குளித்துக் கொள்வது சுன்னத்தான். குளிக்கிறதுனால அவங்க தொடக்கெல்லாம் ஒண்ணும் மாறிடாது, நீங்கிறாது. ஆனாலும் இந்த குழியையும் குளித்துக் கொள்வது சுன்னத். 4வது, இஹ்ராம் நியத்து செய்வதற்கு முன்னால் உடலில் நறுமணங்களை பூசிக்கொள்வது சுன்னத். ஆடையில் அல்ல,
எஹ்ராமுடைய ஆடையில பூசக்கூடாது. ஆண்கள் கொஞ்சம் நல்ல வாசனை தூக்கலான அந்த நறுமணமா இருந்தா நல்லது, பெண்கள் கொஞ்சம் வாசனை குறைவா இருந்தா நல்லது. ஆனால் வாசனையை பூசிக்கொள்வது ஒரு சுன்னத்தான ஒரு காரியம். 5வது எஹ்ராமுக்கு முன்னால 2 ரக்காத்தினுடைய தொழுகையை தொழுதுக்கிறது. இந்த 5 விஷயங்களும் எஹ்ராமுக்கு முன்னால், இது ஹஜ்ஜுக்கும் சரி உம்ராவுக்கும் சரி, எஹ்ராமுக்கு முன்னால் இந்த 5 விஷயம். முதலாவது என்னங்க? நகங்கள் இருந்தால் வெட்டி கொள்வது. 2வது களையப்பட வேண்டிய, அதை சேர்த்துக்கங்க, களையப்பட வேண்டிய முடிகளை களைந்து கொள்வது. 3வது சுன்னத்தான ஒரு குழி, நல்ல குழி, சோப்பெல்லாம் போட்டு நல்ல நறுமணமா அது எல்லாத்தையும் போட்டு நல்ல சுத்தமான ஒரு குழி குளிச்சுக்கணும். 4வது நறுமணங்கள் உடலில் பூசிக்கொள்வது, ஆடையில பூசக்கூடாது. அது எஹ்ராமுக்கு பின்னால, நீர் செய்ததுக்கு பின்னால அந்த வாசனை உடம்புல இருந்தாலும் தப்பில்லை. ஆனால் நறுமணம் ஆடையில பூசக்கூடாது, உடம்பில் பூசிக்கொள்ள வேண்டும். 5வது 2 ரக்காத் தொழுது கொள்ளணும். இந்த தொழுகை என்பது தொடக்குள்ள பெண்களா இருந்தா தொழுக வேண்டியது. தொடக்குள்ள நிலையில் இருந்தா அந்த பெண்களை பொறுத்தவரையிலே நகங்கள் வெட்டுவதோ முடிகள் எதையும் களைவதோ தொழுவதோ அவங்களுக்கு கூடாது. மற்ற விஷயங்களை செய்துக்க. எஹ்ராமுக்கு முன்னால் இந்த 5 காரியங்கள் சுன்னத்தான காரியங்கள். எஹ்ராம் நிய்யத்து செய்வது, அதுக்கு பின்னால நம்ம என்ன செய்யறோம்? துணியை போட்டுட்டு, ஆண்களை பொறுத்தவரை, பெண்களுக்கு எல்லாம் ரொம்ப சலுகை கொடுத்துருக்கிறான். ஹஜ்ஜில் மாத்திரமல்ல, எல்லா இடத்துலையும் பஸ்ல, ட்ரெயின்ல, டிக்கெட்ல, எல்லாத்துலையும் நிறைய சலுகை அவங்களுக்கு இருக்கிற மாதிரி ஹஜ்ஜிலையும் நிறைய சலுகை அவங்களுக்கு இருக்குது. அதனால பெண்களை பொறுத்தவரையில இப்படி ஒரு ட்ரெஸ் அப்படின்லாம் இல்லை. முகம், கை, கால் பகுதியை தவிர மற்ற எல்லாத்தையும் மறைச்சுக்கணும், அவ்வளவுதானே தவிர இப்படிதான் இருக்கணும், இந்த கலர்ல இருக்கணும், இந்த அமைப்புல இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பெண்களுக்கு. எஹ்ராமுடைய துணியை நாம ஆண்களை பொறுத்தவரையில கீழே ஒரு துணி, மேல ஒரு துணி, வெள்ளையாக இருப்பது சுன்னத். ஒரு அவசரத்துக்கு கலர் துணி உடுத்துக்கிறோம், தைக்காத ஒரு கலர் துணியை நைட்ல படுக்கும் பொழுது உடுத்துட்டு படுக்கிறோம், ஒண்ணும் இல்லை. ஒரு கலர் துண்டு இருக்குது, தையல் இல்லா துண்டு இருக்குது, மேல போட்டுக்கிறோம், பிரச்சனை இல்லை. வெண்மையாக இருக்கிறது சுன்னத்தானது, நல்லது. இந்த இஹ்ராம் துணியை நாம் அணிந்து கொண்டு நியத்து செய்யறோம். யா அல்லாஹ், உம்ராவை நியத் செய்கிறேன், இதை எனக்கு லேசாக்கி கபூல் செய். அரபில தான் சொல்லணுங்கிறது இல்லை, அவங்களுக்கு தெரிஞ்ச மொழியில, மலையாளத்துக்காரங்க சொல்ற மாதிரி நாடன் பாஷையில, நமக்கு தெரிஞ்ச பாஷையில நம்ம அதை சொன்னா போதுமான. நமக்கு எப்படி தெரியுமோ அந்த வார்த்தையில என்ன செய்யணும்? யா அல்லாஹ், உம்ராவை நான் நியத் செய்கிறேன், இதை லேசாக்குவாயாக, கபூல் செய்வாயா. அது அந்த உம்ராவுக்காக வேண்டி சொல்லக்கூடிய வாசகங்கள் முன்ன பின்ன இருக்கும். சில பைக்க உம்ரத்தன்னு சொல்லுவாங்க, அல்லாஹ் மின்னி உரீது அல் உம்ரத்தை ஃபயஸிர்ஹுலி அப்படின்னு துஆ ஓதுவாங்க, பலது இருக்குது. உம்ராவை நான் நியத் செய்கிறேன், லேசாக்குவாயாக, கபூல் செய்வாயாகன்னு சொல்லிட்டு ஒரு 3 தடவை தல்பியா. பெருநாளுடைய அலங்காரம் செய்யணும். அய்யாதக்கு தக்பீர், தக்பீரை கொண்டு உங்களுடைய பெருநாளை அலங்கரித்துக் கொள்ளுங்கள். அது மாதிரி புனிதமான எந்த திக்ரையும் எந்த இடத்திலையும் எந்த நேரத்திலையும் சொல்லலாம். ஆனால் தல்பியாங்கிறது எஹ்ராம் இருந்தால் மட்டும்தான், வேற எங்கேயும் தல்பியா சொல்ல வேண்டியது. எஹ்ராம்ல மாத்திரம் தல்பியா சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லக்கூடிய இந்த தல்பியாவுடைய அந்தஸ்து இருக்கிறதே எல்லா திக்கரை விட சிறப்பானது. ஒரு சொல்படி திலாவத்தை விட மேலானது, அவ்வளவு அந்தஸ்து மிக்கது. அது தல்பியாங்கிறது இருக்கிறது உன்னதமானது. நாம நியத்து செய்யறோம். நான் நியத்துடைய ஒரு வாசகத்தை அரபிலையும் தமிழ்லையும் சொல்லி தர்றேன், நீங்க சொல்லுங்க. இந்த வாசகம் தான் இல்லை, வாசகம் மாத்தி இருக்கலாம், நம்ம நடைமுறையில சொல்லலாம்னு சொல்லிட்டேன். அல்லாஹும்ம இன்னி உரீதுல் உம்ரத ஃபயஸ்ஸிர்ஹா லீ ஃபதகப்பல்ஹா மின்னி. யா அல்லாஹ், உன்னுடைய பொருத்தத்தை நாடி உம்ராவை நியத்து செய்கிறேன், இதை எனக்கு லேசாக்குவாயாக, கபூல் செய்வாயா. நியத்து செய்துட்டோன்னு வைங்க, எஹ்ராம்ல வந்துட்டோம். அவ்வளோ ஒரு 3 தடவை தல்பியா. ஒரு தடவை சொல்லித்தரேன், எல்லாரும் சொல்லுங்க. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக். ஆண்கள் சத்தமிட்டு சொல்லணும். மக்பூலான ஹஜ்ஜுக்கு அடையாளம் 2 ரசூல் சொல்லுவாங்க. அஃதலுல் ஹஜ்ஜி அல் ஹஜ்ஜு வஸ்ஸஜ். ஹஜ்ஜில் ரொம்ப சிறந்த ஹஜ்ஜு 2 தன்மைகள் உள்ள ஹஜ்ஜுன்னு சொன்னாங்க. அல் ஹஜ் அல் சஜ். ஹஜ்ஜுன்னா உறக்க தல்பியாவே சொல்லுவது. ரஃபு சௌதி பி தல்பியான்னு சொல்லுவாங்க. ரஃபு சௌத் தல்பியாவை உறக்க சொல்றது, ஆர்வத்தோட சொல்றது. அது மாதிரி அறுத்து வரியிடுவது. இந்த 2 தன்மைகள் உள்ள ஹஜ் இருக்கிறது, இதுதான் ஹஜ்ஜில் ரொம்ப சிறப்பானதுன்னு சொல்லுவாங்க. ஆண்கள் நல்ல சத்தமிட்டு சொல்லுங்க, பெண்கள் அவங்களுக்கு கேட்குற மாதிரி சொல்லிக்காங்க. ஒரே ஒரு தடவை. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக்.
لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. இந்த தல்பியாவை 3 தடவை சொல்லிக்கிறோம், ஸலவாத் ஒரு 3 தடவை சொல்லிக்கிறோம். அதுக்கு பிறகு நம்ம இஹ்ராமில் ஆகிவிட்டோம். இஹ்ராமில் ஆகிவிட்டோம்னு சொன்னா அதுக்குன்னு ஒரு தனி அந்தஸ்து இருக்குது. அந்த நேரத்தில் சொல்லப்படக்கூடிய திக்ர்களுக்கு துஆக்களுக்கு ஒரு விசேஷம் இருக்கிறது. அதனால நம்ம இஹ்ராமில் இப்பொழுது ஆகிவிட்டோம். இஹ்ராமில் எப்பொழுது ஆகிவிட்டோமோ அது உம்ராவுடைய இஹ்ராமோ ஹஜ்ஜுடைய இஹ்ராமோ, இஹ்ராமில் நாம் ஆகிவிட்டோம்னா 10 காரியங்கள் நமக்கு ஹராம் ஆகிவிடும். 10 காரியங்கள் ஹராம் ஆகி, இதை கவனத்தில் வச்சுக்காங்க. முதலாவது, நகத்தை களையக்கூடாது. அதை வெட்டியாச்சு செலுத்தி இனிமே என்ன நகம், நகத்தை வெட்டியிருப்போம், அந்த ஓரத்துல மட்டும் ஒரு அப்படி இருக்கும், அதை கழிச்சு தூக்கிட்டு இருப்பா சில பேர். இருந்தால் இந்த நகத்தை களையக்கூடாது. அது லேசா கொஞ்சமா தானே இருக்குது, நகம் வெட்டாம விட்டுட்டோம், நகை வெட்டணுமேங்கிறதுக்காண்டி இஹ்ராமுக்கு பிறகு நகத்தை களைஞ்சால் கடித்தால் ஹராம் ஆகிடும். எந்த நகத்தை களையக்கூடாது. இஹ்ராமுக்கு பின்னால ஹராம் ஆகக்கூடிய 10 காரியங்கள். நகங்களை களையக்கூடாது, எந்த முடிகளையும் களையக்கூடாது. தேவையில்லாத தேவை உள்ளதுன்னு இல்லை, எந்த முடியும் ஒவ்வொன்றுக்கும் உள்ள சின்ன சின்ன சட்டங்கள் இருக்குது. முடி களையக்கூடாதுன்னா 2 விஷயத்தை சொல்லியிருக்கிறேன், ஞாபகம் வச்சுக்கணும். முடி களையக்கூடாதுன்னா இஹ்ராம்ல குளிக்க வேண்டியது வந்துச்சுன்னா என்ன செய்யணும்? அதுல யாரும் தூங்குறாங்களா இல்லையா? பக்கத்துல தூங்குனா அப்படி பக்கத்தை கை வச்சு எழுப்பி போட்டுருக்கு. என்ன துன்யாவில் ரொம்ப அற்புதமான தூக்க வர இடம் இப்படி இடங்கள் தான். சுபஹானல்லாஹ். இதுல பெரிய ஆச்சரியம் என்னன்னா, தூங்கிக்கிட்டே மண்டை வேற ஆடிக்கிட்டு இருப்பா. அதுதான் பெரிய ஆச்சரியம். தூங்கிட்டு இருப்பா, தூங்கிக்கிட்டே இடையில மண்டை வேற ஆடுது. அது என்னன்னு தெரியல. சில இடங்கள் அப்படி பார்த்துருக்கிறான். அப்ப அதெல்லாம் நகங்கள் எதையும் களையக்கூடாது. 2வது, எந்த முடியும் களையக்கூடாது. முடி களையக்கூடாதுன்னு சொன்னா சில நேரங்கள்ல 1-2 நாள் நம்ம இஹ்ராம்ல இருக்க வேண்டியது இருக்குமே, குளிப்போமே, குளிக்கும் பொழுது தலையை தோட்டுவோமே, முடிகள் இருந்தால் அந்த துணியில முடிபடுமே என்று சொன்னால் வேண்டுமென்றே முடியை களையக்கூடிய காரியங்களை செய்யக்கூடாது. குளிக்கிறோம் இஹ்ராம்ல இருக்கும் பொழுது தலை தோட்டுறோம், தலை தோட்டும் பொழுது தலையினுடைய ஈரங்கள் போற மாதிரி தோட்டிக்கிற வேண்டியதுதான். அதுல ஏதாவது 1-2 முடி ஒட்டி இருந்துச்சு அந்த துணியிலன்னா அது தப்பில். வேண்டுமென்றே முடியை களையக்கூடிய காரியங்களை செய்யக்கூடாது. அது மாதிரி பெண்கள் நல்ல இஹ்ராம்லாம் அந்த குளிச்சுட்டு நல்ல தலையில எண்ணெய் எல்லாம் பூசிட்டு சீவுறாங்களா, சீவட்டும். ஆனால் இஹ்ராமில் இருக்கும் பொழுது சீவும் பொழுது சிக்கு வந்தா சீப்பு தான் எடுக்கணும், சிக்கு எடுத்து விட்டுறக்கூடாது. சீவுறாங்கன்னு வைங்க, இஹ்ராமில் இருக்கும் பொழுது சீவலாம். சீவும் பொழுது சிக்கு வந்துச்சு, இடையில எங்கேயாவது சிக்குச்சுன்னா எதை எடுக்கணுங்க? சீப்பு தான் எடுக்கணும், சிக்கு எடுத்து விட்டுறக்கூடாது. சிக்கு எடுத்தா முடி வந்துடும். அதனால வேண்டுமென்றே முடியை களையக்கூடிய எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. இது 2வது விஷயம். 3வது, ஆண்களை பொறுத்தவரையிலே தலையை மறைப்பது ஹராம். தொப்பியை கொண்டோ தலைப்பாயை கொண்டோ வேறு ஏதாவது பொருளை கொண்டோ தலையை மறைப்பது ஹராம். உள் சட்டங்கள் நிறைய இருக்குது, நான் சொல்லல. அது ஒரு ஆள் தலையில பொருளை தூக்கிட்டு போக வேண்டியது இருக்குது, தலையில வச்சு கொண்டு போக வேண்டியது இருக்கு, கையில கணக்கு வைக்க முடியல, தலையில கொண்டு போனா தலை மறைக்கிறதுன்னு சட்டத்துல வராது. இவர் சட்டியை வச்சு கொண்டு போறாரு, கொண்டு போறான். அது மாதிரி கொடை பிடிக்கிறதுக்காண்டி மேல என்ன செய்யறாரு, சில பேர் அப்படி தலையில அந்த கொடை என்ன செய்வாங்க, ஒரு சின்ன இது மாதிரி மாட்டி விட்டு கையில பிடிக்கிறதுக்கு சிரமமா இருக்குதுன்னுங்கன்னா தலைக்கிட்டு மாட்டி விட்டு அது நிழல் பிடிக்கிற மாதிரி இருக்கும். அது தப்பு இல்லை. வேண்டுமென்றே தலையை மறைக்கக்கூடிய காரியத்தை செய்யக்கூடாது. ஆண்களுக்கு மட்டும்தான் இந்த சட்டம். பெண்களுக்குள்ள நிலைங்கிறது 1-2 வித்தியாசப்படுது. ஆண்களுக்கே தலை மறைக்கக்கூடாதுன்னா பெண்கள் சுத்தமா மறைக்கக்கூடாது. 4வது, ஆண்களை பொறுத்தவரையிலே தையருள்ள எந்த ஆடையும் அணியக்கூடாது. மார்க்க விஷயங்களை சொல்றதுக்கு வைக்கப்படக்கூடாது, சொல்லவும் கேட்கவும். இப்போ நம்ம ஜட்டி போடுவோம், மற்ற நேரங்கள் அப்படி போட்டு பழக்கம், போடாமல் இருக்க முடியாது, சில நிர்பந்தங்கள் இருக்குதுன்னு சொன்னா இந்த லங்கோடு மாதிரி துணியை கட்டிக்கிறதாமே தவிர தையருள்ள எந்த ஆடையும் அணியக்கூடாது. மற்ற நேரங்கள்ல எப்பொழுதுமே ஜட்டி போட்டு பழக்கம் உள்ளவங்களுக்கு கூட அந்த ஹஜ்ஜிக்கு போறதுக்கு முன்னால 1-2 நாட்கள் ஜட்டி போடாம நம்ம ட்ரெஸ்ஸை உடுத்து பழகணும். ஏன்னா எப்பொழுதுமே போட்டு பழக்கப்பட்டு அந்த நேரத்தில் நம்ம அந்த ஜட்டி போடாம இருந்தோம்னு சொன்னா அதனால உங்களுக்கு தொடையில புண் நடக்க முடியாம அது காலை அகட்டி நடந்தது சிரமமாயிடக்கூடாது.
அதனால ஒரு பழக்கத்துக்காக அதையும் செய்து கர்றோம் முன்னாலே. தையருள்ள எந்த ஆடையும் அணியக்கூடாது. எத்தனை சொல்லியிருக்காங்க? சொல்றேன், பாடம் மாதிரி கவனிச்சுன்னு சொல்லிட்டேன். 4 சொல்லியிருக்கேன். நகங்கள் களையக்கூடாது. நீ ஏதாவது கேட்பாங்கன்னு நாங்கள் பின்னால தள்ளி உட்கார்ந்துருக்கிறோம். சார் நீங்கள் எதையாவது கேட்டுட்டு இருந்தீங்கன்னா அதுதான், எந்த நகங்கள் களையக்கூடாது, அது மாதிரி எந்த முடியையும் களையக்கூடாது, அது மாதிரி ஆண்களை பொறுத்தவரையிலே தலையை மறைக்க கூடாது, ஆண்களை பொறுத்தவரையிலே தையருள்ள எந்த ஆடையும் அணியக்கூடாது. பெண்களுக்கு அந்த சட்டம் கிடையாது. தையருள்ள எந்த ஆடையும் அது அணியக்கூடாது. பெண்களை பொறுத்தவரையிலே முகத்தை மறைக்க கூடாது, ஹராமாச்சு. முகத்தை மறைக்க கூடாது. நீ அங்க போனீங்கன்னு சொன்னா சில பேரை பார்த்தா அவங்க முகத்தில் என்ன செய்வாங்கன்னா முன்னாடி ஒரு அட்டை மாதிரி வச்சு அப்படி ஒரு துணியை தொங்க போட்டிருப்பா சில பேர். நீங்க போய் பார்த்து ஒன்றும் அதெல்லாம் செய்ய வேண்டியதில்லை. முகத்தை மறைக்க கூடாதுன்னா முகத்துல துணி படக்கூடாது. கொஞ்சம் தள்ளி முகம் அவங்களுக்கு துணி படாம தள்ளி போட்டிருக்கிறாங்க, அது வேற விஷயம். அப்படிதான் இருக்கணுங்கிறதெல்லாம் இல்லை. முகத்தை மறைப்பது ஹராம். அது மாதிரி நறுமணங்கள் பூசுவது ஹராம். நம்பர் எத்தனை நீங்க வச்சுக்கோங்க. சமயத்தில் 10, 11 ஆயிரும், 10, 9 கூட ஆகலாம். கவனிச்சுக்கோங்க. நறுமணங்கள் பூசக்கூடாது. வாசனை உள்ள எந்த திரவியங்களும், வாசனை உள்ள எண்ணெய் போன்றவைகளும் எதையும் பூசக்கூடாது. நறுமணங்கள் பூசுவது என்பது ஹராமாக்கப்பட்டுவிடும். அது மாதிரி வேட்டை ஆடக்கூடாது. நறுமணங்கள் பூசக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது சில நேரங்கள்ல சில இடங்கள்ல போனா அதுல பிரியாணி சாப்பிடலாமா சார், அதுல ஒரு வாசனை இருக்குது கேட்கலாம். அந்த வாசனைலாம் இல்லை. ஒவ்வொன்றுக்கும் ஒரு வாசனை இருக்கும். கேக்கில் ஒரு வாசனை இருக்கும், பிரியாணில ஒரு வாசனை இருக்கும், சர்பத்து குடிச்சா அதுல ஒரு வாசனை இருக்கும். அந்த வாசனை திரவியம் என்ற பெயரிலே வாசனையை நோக்கமா கொண்டு அந்த பொருளை பயன்படுத்தக்கூடாது, அவ்வளவுதான். அது மாதிரி வேட்டையாடக்கூடாது. மார்க்கம் சொல்கிறது. வேட்டையாட போறோம் என்ற அந்த காலகட்டத்தில் யாராமை அணிந்து கொண்டு காட்டு பகுதியெல்லாம் கடந்து போவாங்கன்னு சொல்லும் பொழுது வேட்டையாடுறதுங்கிறது மார்க்கத்தில் அனுமதி தான். ஆனால் எஹ்ராமில் இருக்கும் பொழுது தக்துரு செய்த வார்த்தும் வரும். எஹ்ராமில் இருக்கும் பொழுது வேட்டையாடக்கூடாது. வேட்டையாடக்கூடாதுங்கிறதுனால நம்மள ஏதாவது பொருள் கிடைக்குதுன்னு வைங்க, அதுல இருந்து பேனை குத்தலாமா, தலையில இருந்து ஒரு பேன் எடுக்கலாம், அது குத்தலாமா, அதெல்லாம் வேட்டை இல்லை. அது குத்தலாம். ஏதாவது நமக்கு தொந்தரவு தரக்கூடிய பொருள்கள் வருது, பாம்பு வருது, தேள் வருது, அடிக்கலாம்னா அடிக்கலாம், அதெல்லாம் வேட்டையாடுறதுங்கிறது. அதனால தொந்தரவு தரக்கூடிய பொருள்கள் அடிக்கிறது அதெல்லாம் அந்த சட்டத்துல வராது. நம்ம சொல்லிட்டு வர நம்பரை மறந்துடக்கூடாது, விஷயத்தையும் மறந்துடக்கூடாது. இடையில அது சம்பந்தப்பட்ட உள் விஷயங்கிறதுனால இடையில நான் சொல்லுகிறேன். அது மாதிரி கணவன் மனைவியாக இருப்பவர்கள் வீடு கூடுவது ஹராம். ஹலாலா இருந்தது ஹராம் ஆகுது, சுண்ணத்தா இருந்தது ஹராம் ஆகுது. அத்தர் சுண்ணத்துன்னா இப்ப ஹராம். கணவன் மனைவி வீடு கூடுறது ஹலால்னா இப்போ எஹ்ராம்ல காலத்துல வீடு கூடுவது ஹராம். வீடு கூடுவதுங்கிறது மாத்திரமல்ல, அது தொடர்பான இன்பகரமான எந்த பேச்சுக்களையும் பேசுவது ஹராம். நிக்காஹ் செய்வது, நிக்காஹ் செய்து கொடுப்பது எல்லாமே அது தொடர்பான எல்லா காரியங்களும் மார்க்கத்தில் ஹராமாக்கப்பட்டது. அது மாதிரி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்க பாவங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லி. எஹ்ராமில் இருக்கும் பொழுது மட்டும் இல்லை, எப்பதான் பாவம் செய்யக்கூடாது. எஹ்ராமில் இருக்கும் பொழுது மட்டும் பாவம் செய்யக்கூடாதுன்னா அப்படி நல்லா ஏன் சொல்றான்னா, எஹ்ராமில் இருக்கும் பொழுது ஒரு பாவத்தை செய்தோம் என்றால் அவருடைய வாழ்நாள் முழுவதும் அந்த பாவத்தினுடைய ஈடுபாடு அவரை விட்டு நீங்காதுன்னு எவ்வளவு கவனமா இருக்குன்னு பார்த்துக்கணும். எஹ்ராமில் எவ்வளவு கவனமா இருக்குன்னு பார்த்துக்கணும். எஹ்ராமில் நாம் ஒன்றும் பெரிய பாவம்லாம் செய்ய போறதில்லை. ஹாஜிகளுக்கு சொல்கிறேன், அனுபவத்துல எஹ்ராமில் இருக்கும் பொழுது செய்யற பாவத்திலேயே நமக்கு பெரிய பாவம் என்ன பாவம்னா டென்ஷன் வரும், கோபம் வரும். நான் என் கூட வர்ற ஹாஜிகளுக்கெல்லாம் ஒரு தாளை வச்சு குறிச்சுக்கங்க, 10 இடத்துல டென்ஷன் ஒன்று எழுதி கொடுத்துரும். இந்த இடமெல்லாம் நம்பர் 1 ஜித்தா ஏர்போர்ட் ஒன்று ஆரம்பிச்சு எங்க எல்லாம் டென்ஷன் ஒன்று எழுதி கொடுக்கும். அதெல்லாம் டென்ஷன் வர்ற இடம். ஓ, முதலாவது நம்பர் 1 கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு சொல்லி இருப்பாங்க. அது மாதிரி நமக்கு ஹஜ்ஜில பொறுத்தவரையில நார்மலா சாதாரணமா அன்பா இருக்கிறவங்களுக்கு கூட யாரையும் கோபப்படுத்தக்கூடிய டென்ஷன் வரக்கூடிய இடம் அங்க அப்படி சூழல் இருக்கும். நம்ம எஹ்ராம்ல இருக்கிறோம், நாம என்ன செய்யக்கூடாது. பழைய காலத்தினுடைய ஹாஜிகள்லாம் இப்ப நிறைய பேர் கோவப்படுறாங்கன்னா நீங்க விளைக்கிறது எஹ்ராம்ல கோவப்பட்டிருக்கிறாங்கன்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்லை. பழைய ஹாஜிகள்லாம் இப்போ ஒரே டென்ஷனா இருக்கிறாங்கன்னு சொன்னா எஹ்ராம்ல இருக்கும் பொழுது ரொம்ப கோவப்பட்டிருக்கோம். நாம அந்த ஹாஜி ஆயிடக்கூடாது. அதனால எஹ்ராமில் இருக்கும் பொழுது நம்மளை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிறது. எஹ்ராமில் எந்த பாவமும் செய்யக்கூடாது, பிறர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது,
புறம் பேசக்கூடாது, பெருமை கொள்ளக்கூடாது, தேவையில்லாத காரியங்கள்ல ஈடுபடக்கூடாது. அது மாதிரி எஹ்ராமில் இருக்கும் பொழுது முக்கியமானது டென்ஷன். ஏன் அதை சொல்றேன்னு சொன்னா, அதாவது 1994 நான் கப்பல் ஹஜ்ஜுக்கு போயிருந்தேன். எங்கூட அந்த நேரத்துல வந்த ஆட்கள்ல ஒரு நல்ல இளம் வயது, அப்பதான் கல்யாணம் முடிச்சு ஒரு குழந்தை வச்சிருந்த ஒரு ஆளு, அவரும் ஹஜ்ஜுக்கு வந்திருந்தார். எல்லாருக்கும் ரொம்ப ஹிதமத் செய்தார். பொதுவா வேலை செய்யற ஆட்கள் தானே வேலை சொல்லுவாங்க. யார் ஓடியாடி வேலை செய்துட்டு இருக்காரு அவர்கிட்ட தானே திரும்பி இந்த வேலையை பாருங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இவர் எல்லாருக்கும் நிறைய ஹிதமத்துக்களை செய்வார். ரொம்ப நல்ல எல்லாத்தையும் நல்ல பேர் வாங்கியிருந்தார். மினாவுக்கு போறோம். ஒரு ஹாஜி வந்து கேட்டார், ஹசரத் இந்த ஏதாவது ஒரு வித்தியாசமா எனக்கு ஒரு காரியங்களை சொல்லுங்க, ஹாஜிகளுக்கு நான் ஏதாவது உபகாரம் செய்யணும், ரொம்ப செலவு இழுத்து விட்டுறாதீங்க, செலவும் கம்மியா இருக்கணும், ஆனா எல்லாருக்கும் பயன்படணும், எனக்கு ஏதாவது ஒரு காரியங்கள் சொல்லித்தாங்க ஹசரத். நான் சொன்னது 94. அந்த நேரத்தை கொஞ்சம் நல்ல குளிர் நேரமா இருந்துச்சு. நான் சொன்ன இந்த எலக்ட்ரிக்கல் இருக்கக்கூடிய அந்த கேத்தல் வாங்கிக்கோங்க, அது 1-2 வாங்கி வச்சுக்கிட்டு கொஞ்சம் தேயிலையும் சீனி வாங்கி வச்சுக்கிட்டா சுட வைக்கிறதுக்கு அங்கே என்ன செய்யும், அதாவது விளக்கு போடுறதுக்கு இருக்கும், எண்ணெயை ஊற்றி சுட வச்சு கொஞ்சம் தேயிலையும் சீனியும் கடையில் கொடுத்தீங்கன்னா டீ கிடைக்காத அந்த இடத்துல எல்லாருக்கும் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ரொம்ப நல்ல விஷயம் அதிர்த்துன்னு சொல்லி அவர் 2 கேத்தல் வாங்கி வச்சுக்கிட்டாரு. கொஞ்சம் தேயிலையும் சீனி நிறைய வாங்கி வச்சுக்கிட்டாரு. எப்போ வேணாலும் டீ போட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தார். இதில் ஒரு தடவை அந்த டீ எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். இந்த ரொம்ப ஹிதமத் செய்தாருன்னு சொன்னேன். அவர் எனக்கு இன்னும் மனசுல ஒரு முகம் இருக்குது, அவர் ஊரு எனக்கு ஞாபகம் இருக்குது. அவரும் உட்கார்ந்து இருக்கிறார், அந்த கூட்டத்துல உட்கார்ந்து மினால பயான் கேட்டுட்டு இருக்கிறார். இந்த டீ போட்டு கொடுக்குறவர் எல்லாத்துக்கும் விளம்பிக்கிட்டே இருக்கிறார் கொடுத்துட்டு. இவர் பக்கத்துல வரும்பொழுது அவரை பார்க்கல, அவருக்கு டீ கொடுக்கல, கவனிக்கல. 2வது நிச்சயம் போயிட்டு வந்துட்டார். 2வது எல்லாம் சுத்திட்டு வந்து யாரும் குடிக்க வேண்டியது இருக்குதா அப்படிங்கிற மாதிரி 2வது கொடுக்குறாரு. 2வது இவர் கையை வேற நீட்டிட்டாரு, கொடுக்கல, கவனிக்கல, அவர் கவனிக்கல, வேற ஒண்ணும் இல்லை. ஒரு தடவை 2 தடவை இப்படி கை நீட்டியும் கூட கொடுக்காம போயிட்டாருன்னு உடனே உட்கார்ந்தா எழுந்திரிச்சிட்டாரு. நம்ம ஆளு எஞ்சது மட்டும் இல்லை, ஏறாம துணி தூக்கிட்டாரு. ஏறாம துணி தூக்கி எரிஞ்சிட்டாரு. நல்ல மனுஷனுக்கு நான் நல்ல மனுஷன். அதுக்கடுத்து ஒரு வார்த்தை வேற சொன்ன, இங்க சொல்ல வேண்டாம் அப்படி சொன்னார். அதனால சாதாரணமா இருக்கக்கூடிய ஆட்களுக்கும் டென்ஷன் வர்ற இடம் அந்த இடம். அதனால இஹ்ராமில் இருக்கும் பொழுது பாவம் செய்யக்கூடாதுன்னா, நாம ஒரு பெரிய பாவத்தை அங்க செய்ய போறது இல்லை. ஆனாலும் கூட குறிப்பாக நமக்கு என்ன செய்யக்கூடாது, குணத்தால் நல்லவர்களா இருக்கு, உயர்ந்த சிஃபாத்துகள் உள்ளவர்களா இருக்கு. குணத்தால் நாம் என்ன செய்யக்கூடாது, யார்கிட்டையும் நம்முடைய கோபத்தை காட்டக்கூடிய சூழல்கள் வரும். அந்த நேரத்தில் தன்னை அடக்கிறவன் தான் புத்திசாலி. கோபமே இல்லாத நேரத்தில் ஒரு கோபப்படுறது இல்லை, சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாருன்னு அது வேற விஷயம். ஆனா டென்ஷன் வர்ற இடம் சூழல் அப்படி இருக்குது, வரும், பல இடங்கள்ல வரும். ஜித்தா ஏர்போர்ட் சொன்னேன் இல்லையா, இங்க இருந்து எல்லாம் என்ன செய்வாங்க, மச்சான் ஆட்சிக்கு போறாரு, அவர் போறாரு சொல்லிட்டு எல்லாருக்கும் சாமான்லாம் கட்டி நீங்க தொடாதீங்க, அது நீங்க செய்யாதீங்க, நாங்க எல்லாத்தையும் கட்டிக்கிறோம்னு பெட்டி எல்லாத்தையும் கட்டிட்டு எல்லாத்தையும் பூட்டி சாவியை புதுக்கோட்டை கொண்டுருவா, அறந்தாயும் கொண்டுருவாங்க. இவர் அங்க போய் ஜித்தா ஏர்போர்ட்ல இறங்கின உடனே அவன் திறங்குவான், ஏதோ ஸ்கேன்ல பார்த்துட்டு சரியா ஓபன் பண்ணுங்க, ஓபன் பண்ண சாவி மச்சான் கொண்டு போயிட்டார். அவர் அங்கே கொண்டு வந்துட்டார். அவன் பேசுவான், நமக்கு சிலது விளங்கும், சிலது விளங்காது. கடைசியில் அவன் பாப்பா ஒன்றுமில்ல கத்தியை வச்சு டப்புன்னு கீறி விட்டுருவான். இப்போ அது பூரா அள்ளி சுமக்கணும். டென்ஷன் வருமா வராதா? மாதிரி பல கட்டங்கள், பல சூழல்கள். ஜித்தா ஏர்போர்ட் ஏன் சொன்னா அங்கேயே பல விஷயங்கள் வரும். அதாவது வெளிநாட்டுக்கு போய் பழக்கப்பட்டவங்களா இருந்தாலும் கூட பாஸ்போர்ட்டை கொடுக்கணும் வாங்கணும். ஒவ்வொரு இடத்துல என்ன செய்வாங்க, சீல் அடிச்சு தருவான். அப்படி இடத்துல சீல் இருக்குதான்னு பார்ப்பான், ஒரு இடத்துல வாங்கிட்டு திரும்ப தருவான். ஒரு இடத்துல என்ன செய்வாங்க, பஸ் டிக்கெட் ஒட்டி இருக்குதான்னு பார்ப்பாங்க, அதை ஒட்டி தருவான். இன்னொரு ஒட்டி இருக்குதான்னு பார்ப்பான். எங்கனையானாலும் பாஸ்போர்ட்டை கொடுத்துட்டு திரும்ப வாங்கிக்கலாம். சில இடத்துல டிரைவர்கிட்ட கொடுக்கணும்னா கொடுத்துறான், அதுக்கு எப்போ தருவாங்களோ. அதனால அங்க உள்ள நடைமுறையில எதை சொல்றாங்களோ அதை செய்துக்கணுமே தவிர நாம கோவப்படக்கூடிய, எல்லாரும் போற வசதியானவங்க தான், எல்லாம் வசதி கொடுத்துருக்கிறதுனால ஹஜ்ஜிக்கு போறோம். சில விதமான நிலைப்பாடுகள் அங்க இருக்கும், சில விதமான குறைபாடுகள் இருக்கும். அசல் சொன்ன மாதிரி இந்த நாட்டினுடைய அணுகுமுறைங்கிறது வேற, அங்க உள்ள அணுகுமுறைங்கிறது வேற. மேரா நீங்க மினாவில் படுத்திருப்பீங்க, ஒரு ஆள் விசாலமா படுக்கிறதுக்கு இடம் தரமாட்டாங்க, ஒரு சார்ஜ் படுக்கிற மாதிரி ஒரு இடம் தான் தருவாங்க, அவ்வளவுதான். அதுக்குள்ளதான் படுத்துக்கிறோம். சில பேருக்கு வெளிச்சு வந்தா தூக்கம் வராது, சில பேருக்கு ஏசி கூடுனா தூக்கம் வராது, சில பேருக்கு ஏசி குறைஞ்சா தூக்கம் வராது, சில பேருக்கு மேல கைப்பட்டா தூக்கம் வராது. அல்லாஹ் அக்பர். சில பேர் என்ன செய்வாங்க, லைட் அணைங்குவாங்க, சில பேர் ஏசி கூட்டுங்குவாங்க, சில பேர் குறைங்குவாங்க.
சில பேர் பக்கத்துல அவர் என்ன செய்யும், அவர் கைப்பட்டா இவருக்கு தூக்கம் வராது. சில பேர் குரட்டை, துன்யாவில் அவ்வளவு குரட்டை இங்க பார்க்கலாம். சுபஹானல்லாஹ், விதவிதமான குரட்டை, வித்தியாசமான குரட்டை. அல்லாஹ் அவங்க மனைவிக்கெல்லாம் ரஹ்மத் செய்யட்டும். பட் அதனால வித்தியாசமான குரட்டைகள்லாம் விடுவா, எல்லாருக்குதான் செய்யும். அதை அனுசரிக்கிறதுக்கு பேர் தான் ஹஜ், அதை பொறுத்து கொள்றதுக்கு பேர் தான் ஹஜ். அந்த நேரத்துல இல்ல நான் வசதியா வீட்டுல அப்படி இருந்தேன், மத்தியில தான் படுப்பேன், நான் அப்படிதான் இருப்பேன், எங்க வீடு விசாரமானது, நம்முடைய திறமையையும் நம்முடைய வலிமையையும் நம்முடைய பொருளாதாரத்தினுடைய உயர்வையும் காட்டக்கூடிய இடம் அல்ல. அதனாலதான் சொல்லுவாங்க, பைத்துல்லாவுக்கு போகும் பொழுது நாம அப்துல்லாவாக போகணும்னு சொல்லுவாங்க. பைத்துல்லாவுக்கு போகும் பொழுது நாம எப்படி போகணுங்க, அல்லாவுடைய அடிமை, அல்லாவுடைய அடிமை. நாம் பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்கிறதுக்கு அங்க போய் அதை பார்த்து இருக்கிறது அல்ல, அதுக்கு போகல. முஸ்தலிஃபாவில் எந்த விரிப்பும் இல்லாமல் தூசிகள் படிந்த அந்த இடத்திலே கீழே படுக்கிறோமே, அதுதான் அந்த ஹஜ்ஜில உன்னதமானதில் உன்னதமானது, நம்மை வெளிப்படுத்தக்கூடிய இடம், அல்லாஹ்வுடைய அடிமையை வெளிப்படுத்தக்கூடிய இடம் அந்த இடம். அதனால அங்க சின்ன சின்ன சிரமங்கள் இருக்கும், வெயிலினுடைய கடுமை இருக்கலாம், சில தேவைகள் இருக்கலாம். ஒண்ணுக்கு போகும் பொழுது 2 சுய தேவைகளுக்காக நீ எவ்வளவு ஏற்பாடுகள் செய்திருந்தாலும் கூட லட்சக்கணக்கானவர்கள் குறிப்பிட்ட 5-6 நாட்கள் அங்கே வந்துட்டு போறவங்க என்று சொல்லும் பொழுது அந்த ஏற்பாடுகள்ல சில குறைபாடுகள் இருக்கலாம், கொஞ்ச நேரம் தாமதிக்க வேண்டியது வரலாம். ஆனாலும் கூட நாம் அதுல டென்ஷன் ஆகாம என்ன செய்யணும், அந்த நேரத்துல இந்த குணத்தை சீர்படுத்தி கொள்ள வேண்டும். குணம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸல்லல்லாஹு இன்னொரு ஹஜ்ஜில சொல்லும் பொழுது, ஹஜ்ஜில ரொம்ப சிறந்தது என்ன, அது அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுவாங்க, அது சிறந்த குணம்னு ஒரு ரிவாயத்துல இது வருது. சிறந்த குணத்தோடு நடந்து கொண்டு இருக்கிறது அது மக்பூலான ஹஜ்ஜுக்கு அடையாளம். அதனால பாவங்கள் செய்யக்கூடாதுன்னா, எந்த பாவங்கள் ஹராமானது தான், ஆனாலும் பாவம் அந்த இடத்துல செய்யற முக்கியமான பாவங்கிறது பொய் சொல்வோம், பிறர்களுக்கு ஆசைப்படக்கூடாது, அது மாதிரி பெருமை காட்டக்கூடாது, நம்முடைய அந்தஸ்து என்ன, கீர்த்தி என்ன, நான் யார் தெரியுமா, தெரியும் யார், நாம யாரு, அதை காட்டக்கூடிய இடம். யாரை பார்த்து மட்டுமா நினைக்க கூடாது. பல மாதிரி கோலத்துல வேற வந்திருப்பாங்க. சில பெண்கள் வருவாங்க, அப்படி தலையில என்ன செய்வாங்கன்னா, அப்படி எப்படி எதையாவது குத்தி வச்சுட்டு அப்படி ஒரு மாதிரி இருப்பாங்க. வித்தியாசமான கோலங்கள்ல யாரையும் பார்த்து லேச, அவங்க அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள், எல்லாமே அல்லாஹ்வுடைய விருந்தாள், ரப்பினுடைய விருந்தாள். வயசானவங்க இருப்பாங்க, இயலாதவங்க இருப்பாங்க, நோயாளிகள் இருப்பாங்க, கோலத்தார பார்க்கறதுக்கு அவங்களுக்கு வித்தியாசமா இருக்கிற மாதிரி இருப்பாங்க. எப்படி இருந்தாலும் யாரையும் லேசாக கருதக்கூடாது. நாம சில விஷயங்களை பொறுத்து கொண்டவன். அது மாதிரி எஹ்ராமில் இருக்கும் பொழுது, நான் வரிசையை சொல்றதுல இடையில உள்ள போறதுனால வரிசை எனக்கு தவறுது. அது மாதிரி எஹ்ராமில் இருக்கும் பொழுது தர்க்கம் நடக்கும், நிறைய தர்க்கம் வரும். தர்க்கம் என்ன தர்க்கம், தர்க்கம்னுடைய தொடக்கமும் மெட்ராஸ் ஏர்போர்ட் தான். என்ன அசரத்துக்கு என்ன தர்க்கம் தொடங்குது, எஹ்ராம் துணி போட்டீங்களா, எங்க நியத்து செய்ய வேண்டும், உம்ராவுக்கு நியத்து செய்யறது எங்க, ஒரு ஆள் சொல்லுவாங்க, எஹ்ராம் நியத் செய்துட்டீங்க இல்லையா, தொழுதுட்டீங்களா, இப்ப எஹ்ராம் நியத் செய்யுங்கன்னு சொல்றாரு. ஒரு ஆள் சொல்லுவார், இல்ல ஃபிளைட்ல போய் உட்கார்ந்து செய்யுங்க. இன்னொரு ஆள் சொல்லுவார், இல்ல அந்த ஃபிளைட் வேற ஒரு நாட்டுல இறங்கி அங்கிருந்து 2வது போகுது, அதனால அந்த நாட்டுல இருந்து பெறப்படும் பொழுது செய்யுங்க அப்படின்னு இன்னொரு ஆள் சொல்லுவார். இன்னொரு ஆள் சொல்லுவார், நீங்க நம்ம கிட்ட போகும் பொழுது மீகாத் எல்க வருதுன்னு ஒரு அறிவிப்பு செய்வாங்க, இன்னொரு 1/2 மணி நேரத்துல நமக்கு மீகாத் வருகிறது அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு முன்னால செய்தா போதும். பல மாதிரி சொல்லுவாங்க. என்ன செய்யறது, எல்லாமே சரிதான். அதேபடி எல்லாமே சரியாகும். முந்திய ஒரு ஆள் நியத்து செய்துட்டாலும் எஹ்ராமில் முந்திய இருக்கிறார், அவ்வளவுதான். அதுபோல செய்யக்கூடிய துவாக்கள், ஓதக்கூடிய திக்ர்கள் எல்லாத்துக்கும் தனி அந்தஸ்து இருக்குது. இல்ல அந்த நேரத்துல போய் செய்யறாரு, செய்யலாம். அந்த நேரத்துல ஒரு ஆள் தூங்கிட்டாருன்னு வைங்க, எஹ்ராமினுடைய அந்த எல்கை கடந்துருச்சுன்னா அதுக்குன்னு தனி ஆர்டர் கொடுக்கலாம். சில பேர் ஃபிளைட்ல உட்கார்ந்துருப்பா, எஹ்ராம் துணி எல்லாரும் போட்டிருப்பாங்க, இவர் மட்டும் என்ன செய்வார்னா தனியை தொப்பியை போட்டு உட்கார்ந்துருப்பார். அவர் எஹ்ராம் நியத்து வைக்கலையா, துன்யாவுக்கு கூட காட்டுறாரு. அவர்கிட்ட போய் நம்ம சண்டை பிடிக்கவும் கூடாது. எல்லாரும் எஹ்ராம் இருக்காங்க, நீ என்ன தொப்பி போட்டு அப்படி கேட்கவும் கூடாது, தர்க்கம் பண்ணக்கூடாது, விட்டுறணும். தர்க்கத்திற்கான சூழல் என்பது வரும், பல சூழல் வரும். ஒரு அரபாவில் நான் தக்பீர் கட்டி தொழுதுட்டு இருக்கேன், தொழுதுட்டு இருக்கிறேன். ஒரு ஆள் அங்கிருந்து வந்தார், நான் முதல் ரக்காத்து போயிட்டு 2வது ரக்காத்துக்கு எழுந்திரிச்சு நிக்கிறேன். அங்கிருந்து வர்றாரு, டர்ன்னு பிடிச்சி இந்த பக்கமாக திருப்பி விட்டு போயிட்டார். தொழுகை நிக்கிறேன்னா என்ன 2 தோல் பட்சத்தையும் பிடிச்சாரு, திருப்பினாரு, இப்படி திருப்பி விட்டுட்டு போயிட்டார். நான் ஏற்கனவே கிபிலாவை சரி பார்த்து மற்றவங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக வேண்டி கிபிலாவையெல்லாம் சரி பார்த்து நிற்கிறேன். நாமத்து தொழுகையிலேயே மற்றவங்களுக்கு தொழுகை சொல்லிக் கொடுக்கணும் இல்லையா, அதனால எல்லாத்தையும் சரி பார்த்து இதுதான் கிபிலாங்கிறத உறுதிப்படுத்தி எல்லாத்தையும் செய்த பிறகுதான் நிற்கிறோம். அவர் என்ன நினைச்சுக்கிட்டாரு, அவருடைய மனசுல சரி இந்த மனுஷன் தொழுகிறான ஒழுங்கா கிபிலா பார்த்து தொழக்கணும்னு சொல்லி தப்பான திசையை அவர் சரியான கிபிலான்னு அவர் நினைச்சுக்கிட்டாரு.
அவரை பொறுத்தவரை நல்ல எண்ணம் தானே இல்லையா? நமக்கு ஒரு ரக்காத்தை இப்படி திரும்பி இந்த வருஷம் திருப்பி விட்டுட்டு போறான் என்னன்னு சொல்லிட்டு கோவப்படக்கூடாது. திருப்பி அவர் போன பிறகு அவன் திருப்பி இங்க திருப்பி 2 தக்பீர் கட்டி தொழுது. இதெல்லாம் வரும்னு சொல்றேன். டென்ஷன் வரக்கூடிய சூழல்கள் நிறைய இருக்கும். தர்க்கம் வருவதற்கான சூழல்கள் நிறைய இருக்கும். தர்க்கம் நிறைய வரும். சில பேர் அதை செய்யணுமா, இதை செய்யணுமா, இதை செய்யக்கூடாதா, இதை செய்யணுமா, எதா இருந்தாலும் சரி நமக்கு சொல்லி தந்த ஆட்கள் எதை சொல்றாங்களோ ஒரு நல்ல ஆலிம், சுன்னத் ஜமாத்தினுடைய ஈடுபாடு உள்ள அந்த சட்டங்களை தெரிந்த ஒரு நல்ல ஆலிம் சொல்றதை கேட்டுட்டு போயிட்டே இருக்கான். அவர் அப்படி சொன்னாரு, இவர் இப்படி சொன்னாரு, அங்க அப்படி சொன்னாங்க. நீங்க யாரா ஹஜ்ஜிட்டு போய் சொல்ல போறீங்க, ஹஜ்ஜுக்கு போறீங்களா, இந்த விஷயத்த மறந்துடாது. அவர் புதுசா நூதனமா ஒன்று சொல்லி கொடுப்பாரு. அப்படியா? அப்படி நான் அப்படித்தான் முஸ்லிமாவில் இருக்கும்போது ஒரு தடவை நான் சொன்னேன், எல்லாரும் மகரிபி இஷா ஜம்மு செய்ய தொழுதுட்டு கல் பொறுக்குங்கன்னு சொன்னேன். அவர் அம்மா சொன்னாங்க, சார் நான் ஊர்ல இருந்தே கல்லை கொண்டுட்டேன். ஊர்ல இருந்தே கல்லை கொண்டதேதா? எங்க இருந்துமா? இல்ல நான் ஊர்ல இருந்தேன். நான் ஒரு ஆட்டுக்கு சொல்ல போனேன் ஹஜ்ஜுக்கு. அவங்க சொன்னாங்க, அதாவது அங்க உள்ள சைத்தான் போனா மட்டும் பத்தாது, ஊர்ல உள்ள சைத்தான் போகணும், இங்க உள்ள சைத்தானும் போகணும். அதனால நான் ஊர்ல இருந்து பொடி பொடி கல்லா நான் கொஞ்சம் பொறிக்கி எடுத்துட்டு வந்துட்டேன் சார். இப்படி என்னத்தையாவது ஒண்ணு செய்யக்கூடாது. அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, கேட்கும் பொழுது நமக்கு ஓ சரிதானே, இங்க உள்ள சைத்தான் போட்டோம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு சொல்லப்பட்ட. என் கூட ஹஜ்ஜுக்கு வர்றவங்கள்ட்ட நான் சொல்லுவேன், ஹஜ்ஜு எப்படி செய்வது, அந்த புஸ்தகத்தைலாம் யாரும் படிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் வைங்க, ஹஜ்ஜு செய்து முடிச்ச பிறகு படிச்சவன் செய்து சரிதானே அப்புறம் என்ன படிங்க. என்ன இந்த புஸ்தகத்துல அப்படி இருக்குது, இந்த புஸ்தகத்துல இப்படி இருக்குது, இதுல அப்படி இருக்குது. அதாவது 8ஆம் நாள் காலை சுபுஹ் தொழுத பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க நினைச்சாங்க மக்காவிலிருந்து புறப்பட்டு மினாவுக்கு போனார்கள்னு இருக்கும் புஸ்தகத்துல. 8ஆம் நாள் காலையில அவங்களுக்கு போய் சொல்லுவாங்க, முதல் நாளே பரட்டு போங்கன்றுவாங்க. இல்லைங்க, இப்படிதான் சுன்னத்து, இப்படிதான் புஸ்தகத்துல இருக்குது, சொல்றத கேட்டுக்காரு. நமக்கு வழிகாட்டினவங்களுடைய தலையில நன்மையோ தீமையோ அவர் தலையில, நமக்கு ஒழுங்கான ஆளை பார்த்துக்கணும், அது முக்கியமானது. யாராவது சொல்றது என்ன செய்யக்கூடாது, அங்க போய் நொண்டி வை இருக்குவாங்க இல்லையா, அப்படி மாதிரி காலில் விழுந்துடக்கூடாது. ஒழுங்கான ஆட்கள்கிட்ட கேட்டுட்டு போகணும். சுன்னத் ஜமாத் ஈடுபாடுள்ள மார்க்க சட்டங்களை தெரிந்த அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெரிந்த ஆட்கள்கிட்ட கேட்டு அந்த காரியத்தை செய்யணுமே தவிர நம்ம இஷ்டத்துக்கோ அவர் ஒன்று சொன்னார் இவர் ஒன்று சொன்னார் எதையாவது ஒன்று செய்யக்கூடாது. ஹைர், இவைகளெல்லாம் மார்க்கத்தில் இஹ்ராம் நியத்து செய்தால் ஹராம் ஆகிவிடக்கூடிய காரியங்கள். நாங்கள் இருந்தால் வெட்டக்கூடாது, எந்த முடிகளையும் களையக்கூடாது, ஆண்களை பொறுத்தவரையில தலையை மறைக்கக்கூடாது, தையருள்ள எந்த ஆடையும் அணியக்கூடாது, பெண்கள் தங்களுடைய முகத்தை மறைக்கக்கூடாது, நறுமணங்கள் எதையும் பூசக்கூடாது, இது மாதிரி வேட்டையாடக்கூடாது, கணவன் மனைவியாக இருந்தால் வீடு கூடுவதோ அது மாதிரி நிக்காஹ் செய்வதோ செய்விப்பதோ அது தொடர்பான இன்பகரமான பேச்சுக்களை பேசுவதோ அது கூடாது மார்க்கத்தை பொறுத்தவரை. அது மாதிரி எந்த பாவங்களையும் செய்யக்கூடாது, அது மாதிரி தர்க்கங்கள் செய்யக்கூடாது. இதெல்லாம் இஹ்ராம் நியத்து செய்து விட்டால் இவைகள் ஹராம் ஆகிவிடும். இந்த நிலையில இஹ்ராம்ல நம்ம அங்கிருந்து போறோம். நீண்ட நேரம் உம்ராவுல நீண்ட நேரம் இருக்கக்கூடிய ஒரு பரல் என்னன்னா இஹ்ராம்ல தான் இருக்கிறோம். தவாபாவது ஆரம்பிச்சா சீக்கிரம் முடிஞ்சிடும், சஹி ஆரம்பிச்சா சீக்கிரம் முடிஞ்சிடும், தலைமுடி இறக்கலாம் சீக்கிரம் முடிஞ்சிடும். ஆனா நீண்ட நேரம் இருக்கிறது எதுல தான் இருக்கிறாங்க, இஹ்ராம்ல தான் இருக்கும். கவனமா இருக்கும். இஹ்ராம்ல இருக்கிறோம் கவனமா. அதனால இந்த இஹ்ராம்ல இருக்கக்கூடிய காலகட்டத்திலே நிறைய தல்பியா ஓதிக்கிட்டே இருக்கான். தல்பியா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஓதணும். நாமளும் சொல்லணும், சொல்லி கொடுக்கணும், மற்றவங்க சொல்றதுக்கு நம்ம சொல்லணும். யாரையும் பார்த்து அலட்சிய தல்பியா சொன்னால் தல்பியா பத்தி நிறைய சொல்லணும். ஒரு ஆள் தல்பியா சொல்கிறார், மாமின் முஸ்லிமின் யுலப்பி, ஒரு ஆள் தல்பியா சொன்னால் வலப்புறம் இடப்புறம் கேட்கும் இடங்கள் எல்லாம் தல்பியா சொல்கிறார். நாளை கியாமத்தில் அவருக்கு சாட்சியாக அமையும். அதனால தல்பியாங்கிறது இருக்குது. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி உலகத்துல எந்த திக்கரையும் எந்த இடத்துலையும் எப்பொழுதும் செய்யலாம். தல்பியா எப்போ சொல்ல முடியாது. தல்பியா சொல்றது எப்போ மட்டும்தாங்க இஹ்ராம் அணிந்திருந்தார். உம்ராவுக்காக நாம் அணியக்கூடிய அந்த தல்பியா, இஹ்ராம் இனிய சேரு தல்பியா சொல்றோம் இல்லையா, அது முடிகிற இடம் எதுன்னு சொன்னா கஅபாவை பார்த்து முதல் தவாஃப் ஆரம்பிக்கிறதுக்கோட அந்த தல்பியா முடியும். உம்ராவுக்காக வேண்டி நியத்து செய்து தல்பியா சொல்றோமே, அந்த தல்பியா முடிகிற இடம் எது அப்படின்னு சொன்னா கஅபாவில் போய் தவாஃபை ஆரம்பிப்பதோடு, தவாஃப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் அந்த தல்பியா முடிஞ்சு. அதுக்கு ஒரு தல்பியா சொல்லக்கூடாது. அதுக்கு ஒரு இஹ்ராம்ல தான் இருப்போம், தவாஃப்ல சஹீல அதுக்கு ஒரு முடிவெற்ற வர ஏதாவது தான் இருப்பான். தல்பியா சொல்லுங்க. இந்த தல்பியாவினுடைய இடம்ங்கிறது விளங்கிக்கணும். அடிப்படையான சில விஷயங்கள் விளங்கிக்கணும். ஆக நம்ம மக்கால போய் இறங்கிட்டோம். இங்கிருந்து போகும் பொழுது பயணத்துல
சில கூடுதல் குறைவு இருக்கும், பயணத்தினுடைய நேர வித்தியாசம் இருக்கும். ஃப்ளைட்லேயே ஒரு அம்மா சொல்லிட்டு ஏசி ஆஃப் பண்ணுங்களேன், ஃப்ளைட்ல ஏசி ரொம்ப இருக்குது, இது ஆஃப் பண்ணுங்களேன்னா அங்கே என்னத்துக்கு ஆஃப் பண்ணா செய்ய முடியுமா அங்கே உள்ள நிலையில? அது மாதிரி ஃப்ளைட்ல போகும்பொழுது அந்த அனுபவங்களையும் பேணணும். வெளிநாட்டு பயணம் செய்தவங்க உங்க மாவட்டத்திலே ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறாங்க, எங்கெல்லாம் ரொம்ப கம்மி. அதனால அங்க அதையும் சொல்லிக் கொடுப்போம். அங்க போய் சில பேர் ஒண்ணுக்கு போறோன்னு செக்கு தூக்கிட்டு போவாங்க. எங்க ஃப்ளைட்ல, அங்க ஃப்ளைட்ல ஒண்ணுக்கு போறோம்னு சொல்லி பொதுவோடு இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி இங்க இருந்து என்ன செய்யறது, பெரிய செக்கு தூக்கிட்டு அங்க ஒண்ணுக்கு போய் தண்ணியை பிடிச்சி இருக்கிறது பூரா தனியாக்கிட்டு வந்தோம்னு வைங்க, எவ்வளவு உயரத்துல பிறக்கிற ஏதாவது கூட குறையாச்சுன்னா என்ன ஆகும்? அதனால தேவையில்லாத காரியங்கள்ல எல்லாம் ஈடுபடக்கூடாது, கவனமா இருக்கணும். இதனால போய் இறங்கிட்டோம், எல்லாரையும் அனுசரிக்கணும், எப்படி சொல்றாங்களோ அது மாதிரி கேட்கணும். அதுக்கப்புறம் அங்கிருந்து நம்ம என்ன செய்வாங்க, ஜித்தால போய் இறங்கிட்டோம், ஜித்தாரிலிருந்து கூட்டு போவாங்க மக்காவில். அதுக்கப்புறம் நம்ம ஜிசியாரை எங்க போய் தங்க வைக்கிறாங்களோ தங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மக்காவுக்காக வேண்டி மக்காவுக்கு வந்து ஹிராம் உம்ராவுடைய 2வது காரியமான தவாஃபை செய்ய போகிறோம். உம்ராவுடைய 2வது காரியம் அது சொன்ன மாதிரி ஹரமை பொறுத்தவரையில அங்க அடிப்படையான முதல் வேலையும் உன்னதமான வேலையும் தவாஃப் மட்டும்தான். மற்ற மஸ்ஜிதுகள்லாம் உள்ள போனா தஹியத்துல் மஸ்ஜித் தொடரும். ஆனா ஹரம்ல தஹியத்துல் மஸ்ஜித் ஒன்றும் சொல்ல வேண்டியது. நீ போன உடனே என்னதான் செய்யணுங்க, என்ன செய்யணும், தவாஃப் தான் ஆரம்பிக்கணும். உள்ள போறோம், ஜமாத் தொழுகை நடக்குது, ஜமாத்துல சேர்ந்துக்கிற வேண்டியது. இல்லைன்னா தவாஃபில் தான் ஆரம்பிச்சிடும். தவாஃபுக்கு நம்ம போறோம், போய் என்ன செய்யணும், தவாஃபுக்கு முன்னால நம்ம கண்டிப்பாக ஃபர்தான காரியம்னா ஒது இருக்கணும். ஒது இல்லாம தவாஃப் கூடாது. தவாஃபும் தொழுகையும் ஒண்ணுதான். ஆனா தொழுகையில பேசுனா தொழுகை முடிஞ்சு போயிடும். தவாஃபுல ஏதாவது ஒரு வார்த்தை அவசியத்துக்கு பேசிட்டோம்னா தவாஃப் முடியாது, ஆனா பேசாம இருக்கிறது நல்லது. ஒது கண்டிப்பா இருக்கணும். 2வது அவுரத்தை மறைத்திருக்க வேண்டும். தவாஃபுக்கு முன்னால் ஆண்களை பொறுத்தவரையிலே அவங்களுடைய தொப்புளிலிருந்து கீழே கரண்ட வர இந்த அவுரத்தை மறைச்சிருக்கு. இது ஃபர்து. சில பேர் கொஞ்சம் நல்ல என்ன மாதிரி கொஞ்சம் கனமான ஆட்களா இருக்கிறாங்க, கொஞ்சம் தொந்தி பெருசா இருக்குதுன்னு வைங்க, அவங்க எஹ்ராம் துணியை கெட்டும் பொழுது தொப்புலாம் என்ன செய்ய வெளியில தெரியுற மாதிரி இருக்கும், மேல ஏத்தி கெட்ட முடியல அப்படின்னு சொன்னா மேல போட்டிருக்கக்கூடிய துணியாவது தொப்புள் மறைப்பது போல் போட்டிருக்க வேண்டும். குறைஞ்சபட்சம் என்ன செய்யணும், அந்த தொப்புள் பகுதியெல்லாம் மூடி இருக்கு. அவங்க கண்டிப்பா ஒது இருக்கணும். தவாஃபு செய்யும் பொழுது என்ன இருக்கணுங்க, ஒது இருக்கணும். அது மாதிரி தவாஃபு செய்யும் பொழுது நம்முடைய அவுரத் மறைக்கப்பட்டு இருக்க வேண்டும். தொழுகை மாதிரிதான் அது அவுரத்து மறைக்கப்பட்டு இருக்க வேண்டும். அது மாதிரி தவாஃபு செய்யும் பொழுது நாம ஆரம்பிக்க வேண்டிய இடம் ஹஜ்ருல் அஸ்வத் கல்லுக்கு நேர் பகுதியிலிருந்து ஆரம்பித்து திருப்பி அங்க வர அப்படி 7 சுத்து சுத்தம். அதுவும் தவாஃபுடைய முக்கியமான காரியம். ஆரம்பிக்கிறது ஹஜ்ருல் அஸ்வதில் இருந்து ஆரம்பிக்கிறது. அந்த காலத்துல எல்லாம் ஹஜ்ருல் அஸ்வதுக்கு நேரம் ஒரு கோடு போட்டிருப்பாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாலே எல்லாம் கோடெல்லாம் கிடையாது. ஹஜ்ருல் அஸ்வது கிட்ட ஒரு ஆள் என்ன செய்வார், அந்த மூளையில ஒரு ஆள் ஹஜ்ருல் அஸ்வது கிட்ட ஒரு ஆள் நிற்பார். அதுக்கு நேரம் எதிர்பகுதியில் என்ன செய்வாங்க, ஒரு பச்சை லைட்டு போட்டிருப்பாங்க. நம்ம கொஞ்சம் முன்னாலேயே நீயத்து வச்சுக்கிறோம், யா அல்லாஹ் உம்ராவுடைய தவாஃபை நான் நீயத்து செய்கிறேன், இதை லேசாக்குவாயாக, கபூல் செய்வாயா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்களை பொறுத்தவரையிலே அவங்களுடைய எஹ்ராம் துணி இருக்குது இல்லையா, இந்த எஹ்ராம் துணியை ஆரம்பத்துல தவாஃப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால 7 சுற்றுகளிலேயும் வலது தோல் புஜம் வெளியில தெரிகிற மாதிரி எஹ்ராம் துணியை போட்டுக்கணும். ஆண்களை பொறுத்தவரையில, பெண்களுக்கு இந்த இல்திபாரம் எல்லாம் இல்லை. ஆண்களை பொறுத்தவரையிலே வலது தோல் புஜம், சில பேர் எஹ்ராம் அணிஞ்சாலே எப்ப பார்த்தாலும் வலது தோல் புஜம் வெளியில தெரிகிற மாதிரியே நம்ம ரவண சமுத்திரம் பீர்மதன் மாதிரி போட்டுக்கிட்டே இருப்பா. அப்படிலாம் போட வேண்டியது இல்லை. அது போட வேண்டிய நேரம் இடம் ஒரே ஒரு இடம் தான். தவாஃபு செய்யற நேரத்துல எந்த தவாஃபுக்கு பின்னால் சரி இருக்கிறதோ அந்த தவாஃபில் மாத்திரம். சும்மா நம்ம தவாஃபு செய்ய போறோம், தவாஃபுனால 7 சுத்து 2 ரக்காத் தொழுகிறதான், அதுக்குள்ள எல்லாம் இப்படி போடணுங்கிறது இல்லை. எந்த தவாஃபுக்கு பின்னால் சரி செய்ய வேண்டியது இருக்கிறதோ அந்த தவாஃபிலே 7 சுத்துகளிலேயும் நம்ம வலது தோல் புஜம் வெளியில தெரிகிற மாதிரி எஹ்ராம் தெரிய போட்டுக்கிறது சுன்னத். சில பேர் அதுலேயும் சொல்லுவாங்க. நான் இங்கே சமீபத்தில் ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன், ரொம்ப ஹஜ்ஜினுடைய அனுபவம் உள்ள ஒரு இதுதான். அங்க சொல்றாங்க 7 சுத்திலையும் இப்படி போடக்கூடாது, 3 சுத்தில் மாத்திரம்தான் போட வேண்டும். நான் தர்க்கம் பண்ணக்கூடாதுன்னு பேசாம உட்காந்துட்டேன் அங்க. ஆனா என்ன செய்த, பேசினாலும் ஒரு மூல வைக்கிறதுனால அரபியில் உள்ள அரபி வாசகம், உருது தெரியவரை வருதுனால உருதனுடைய வாசகம் எல்லாத்தையும் அவருக்கு அனுப்பிச்சு விட்ட பிறகுதான் அசரத் இந்த கிதாபுகள்லாம் இப்படி வருதா, சரி இவன் கவனத்தை நான் வச்சுக்கிறேன், நான் சொன்னது இப்படித்தான் சொன்னான். பெருமைக்கெல்லாம் சொல்லல,
எதுக்கு சொல்ல வர்றோம்? அவங்க பலவிதமான கருத்துக்கள் சொல்வாங்க. நமக்கு எது சொல்லப்பட்டதோ அதை செய்துட்டே போகணும். நன்மையா இருந்தாலும் அவர் தலையில, பாவமா இருந்தாலும் சொன்னவர் தலையில, பிரச்சனை இல்லையே. அதனால இந்த 7 சுத்திலும் வலது தோல்புஜம் வெளியில தெரியற மாதிரி இதுக்கு பேர் இலுத்திபான்னு பேர். தவாஃப் ஆரம்பிக்கிறதுனால இப்படி போட்டுக்காரு. முதல் 3 சுத்தில் மாத்திரம் உற்சாகம் குறையாத அளவிற்கு கொஞ்சம் மிதமான வேகத்தோடு, லேசான ஒரு உற்சாகத்தோடு கொஞ்சம் குதித்தோ அல்லது வேகமாகவோ நடந்து போறது ரமல். அதுவும் சுன்னத் ஆண்களுக்கு. பெண்களுக்கு இந்த 2 சுன்னத் இல்லை, ஆண்களுக்கு. இப்படி நம்ம ஆரம்பிக்கிறோம். ஹஜ்ருல் அஸ்வதுடைய மூலையிலிருந்து தான் ஆரம்பிக்கிறோம். அதுக்கு அடுத்து ருக்குன இராக்கின் அடுத்த மூலை, அதுக்கு அடுத்த மூலை ருக்குன ஷாமி, அதுக்கு அடுத்து ருக்குன யமானி, அதுக்கு அடுத்து ஹஜ்ருல் அஸ்வத். 4 மூலை இருக்குது. இதுல ஹஜ்ருல் அஸ்வதுடைய அந்த மூலையிலிருந்து தவாஃப் ஆரம்பிக்கிறோம். அப்படியே நம்ம சுத்தி வர்றோம். சுத்தி வரும் பொழுது ஹஜ்ருல் அஸ்வத் கிட்ட வந்துட்டோம்னா ஒரு சுத்து. இதுல என்ன ஓதணும்? 3ஆம் கலிமா ஓதலாம், 4ஆம் கலிமா ஓதலாம், இஸ்திக்ஃபார் ஓதலாம், சலவாத் ஓதலாம், துஆக்கள் செய்யலாம், குர்ஆன் ஓதலாம், என்ன வேணாலும் ஓதலாம். சில பேர் புஸ்தகத்தை கையில கொடுத்துட்டு முதல் சுற்றில் ஓதும் துவா, 2வது சுற்றில் அதையும் பார்த்து ஓதலாம். என்னைக்கு மனசுல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அதையும் பார்த்து எதையும் ஓதணுமான ஓதலாம். அந்த கூட்டத்தில் அது நெருக்கடியா இருக்கும், அதை பார்த்து ஓதுற சிரமம்னா அதை விட்டுறணும். 7 சுத்தமத்தை என்ன செய்யணும்? கவனத்துல வச்சுக்காரு. இதிலே குறிப்பிட்ட அந்த ருக்குன யமானி 3வது மூலை, இந்த ருக்குன யமானிக்கும் ஹஜ்ருல் அஸ்வதுக்கும் மத்தியில் இடைப்பட்ட அந்த இடத்துல மாத்திரம் ஒரு முக்கியமான இடம். அந்த இடம் இருக்கிறது ரொம்ப முக்கியமான இடம். இன்னைக்கு இமாமத்து செய்யப்படுற இடம், அதுக்கு பின்னால்தான் இமாம செய்வாங்க. இன்னைக்கு ரமதானுடைய தராவீகோ மற்ற 5 வக்த் தொழுகை எல்லாமே இமாமத் செய்யறது அதுக்கு பின்னால்தான். அந்த இடம்ங்கிறது இருக்கிறது காபாவை முன்னோக்குகிறது, பைத்துல் முகத்தஸை முன்னோக்குகிறது, மதீனாவை முன்னோக்குகிறது. முக்கியமான இடம் அந்த இடம். அதனால அந்த இடத்துல மாத்திரம் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா சொல்லுங்களேன், ஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தன், அது ஓதிக்கும். அந்த இடத்துல மாத்திரம் அது ஓதிக்கும். ஹஜ்ஜும் உம்ராவும் லேசு தான், கவனத்தோட செய்தான். இதுதான் சிறந்துக்குவான். என்ன சிறந்து ரப்பனாத்தில தான் அங்கே போய் ஓதணுமா? நாங்க என்னத்திலாமோ நினைச்சுக்கிட்டு இருந்தோமே. அதெல்லாம் கேளுங்க, தப்பில்லை. எந்த மொழியிலையும் நம்ம கேட்டுக்கறலாம். ஆனா இதுதான் ஜாமிமானியான துவா, சிறந்த துவா இதுதான். துன்யாவில எங்களுக்கு எல்லா பாக்கியத்தையும் தாரப்பே, ஆகிரத்துல எல்லா பாக்கியத்தையும் தான். நரக நெருப்பை விட்டு துன்யாவினுடைய வேதனைகளை விட்டு எங்களை பாதுகாத்துருப்பேன் அர்த்தம் கொண்ட இந்த துவா தான். அதை நம்ம அந்த இடைப்பட்ட இடத்த ஓதணும். 7 சுத்தி முடிச்சுட்டு 2 ரக்காத். அது புத்தகத்தில் போட்டிருக்கும். மக்காம் இப்ராஹிமுக்கு பின்னால் தொழுவுங்கள். அங்கே தொழுகிற மாதிரி இருக்காது, அவ்வளோ நெருக்கடியாக இருக்கும். நம்ம அங்கே தக்பீர் கேட்டோம்னு வைங்க, போலீஸ் வந்து எல்லாத்துக்கும் எத்தனை ரக்காத் தொழுதான் தள்ளி விட்டுருவான் நம்மளை. அதனால கொஞ்சம் பின்னால் தள்ளி நின்று கொஞ்சம் காலியான இடத்துல நின்று நம்ம தவாஃபுடைய தொழுகை. தவாஃபுன்னு சொன்னாலே 7 சுத்தி 2 ரக்காத் தொழுகிறது பேர். அந்த தொழுகை இமாமுல்லாத வாஜிபுன்னு சொல்லுவாங்க. அதனால தவாஃபினுடைய வாஜிபான தொழுகை 2 ரக்காத்து நியத்து வச்சு தொழுதுட்டோன்னு வைங்களேன், உம்ராவுடைய 2வது கடமை முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்து நம்ம ஜம்சம் தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு சஃபா மருவா இந்த இடத்துக்கிட்ட போயிடும். சஃபா கிட்ட போறோன்னு வைங்க, சஃபாவில இருந்து ஆரம்பித்து மருவாவில் இருந்து ஆரம்பித்து சஃபா. இப்படி இங்கிருந்து அங்கே போனா 1, அங்கிருந்து இங்கே வந்தா 2, திருப்பி இங்கிருந்து அங்கே போனா 3. அப்போ சஃபாவில் ஆரம்பிக்கும், மருவாவில் முடியும். அங்கே நியத்து செய்திருக்கார், யா அல்லாஹ் உம்ராவுடைய சையை நான் நியத்து செய்கிறேன், இதை லேசாக்குவாயா, கபூல் செய்வாயா. அப்படி நீயத்தை செய்துட்டு அங்கேருந்து ஆரம்பிக்கும். துணியை வந்து வலது தோரம்பஞ்சம் வெளியில் தெரிகிற மாதிரிலாம் போட வேண்டியதில்லை, ஃபுல்லாக முடிக்கிற வேண்டியது. அப்படி மூடி அங்கே என்ன ஓதணும் அங்கேயே அப்படித்தான். 3ஆம் கலிமா ஓதலாம், 4ஆம் கலிமா ஓதலாம், திக்ர் செய்யலாம், தக்பீர் சொல்லலாம், எந்த காரியத்தையும் செய்யலாம். சலவாத்து ஓதலாம், துவாக்கள் ஓதலாம், குர்ஆன் ஓதலாம். ஓதிக்கிட்டே போகும். போகிற நேரத்தில் இடையில மைலைனுல் அஹ்தரைன்னு ஒரு இடம் வரும். கொஞ்சம் மேலே வந்து பச்சை லைட்டு மாதிரி அடையாளம் விட்டு மேலே வந்து அந்த இருக்கக்கூடிய இடங்கள்ல அப்படி போட்டிருப்பாங்க, பச்சை அடையாளம் இருக்கும். அந்த இடத்துல மாத்திரம் ஆண்கள் மாத்திரம், தாய்மார்களை கேட்டுக்கொள்ளுங்கள், அந்த இடத்தில் மாத்திரம் ஆண்கள் லேச குலுங்கி ஓடுறது சுன்னத். ஓட்டப்பந்தயம் ஓடுற மாதிரி ஓடக்கூடாது. சில பேர் பார்த்தா அப்படி ஓட்டப்பந்தயம் ஓடுற மாதிரி ஓடுவாங்க, அப்படி இல்லை. லேசா அந்த இடத்துல என்ன செய்யணும்? குலுங்கி ஓடுவது அப்படிங்கிறது சுன்னத். அந்த இடத்துல அப்படி குலுங்கி கொஞ்சம் ஓடிக்காது. போகும் பொழுதும் வரும் பொழுதும். பெண்களுக்கெல்லாம் சேர்த்து ஹாஜர் அம்மா ஓடிட்டாங்க, அதனால நீங்க தனியா ஓட வேண்டியதில்லை. பொம்பளைக்கெல்லாம் சேர்த்து எழுதிட்டாங்க, ஹாஜர் அம்மா ஓடி முடிச்சுட்டாங்க. அதனால பெண்கள் சாதாரணமா நடந்தா போதும்.
ஆண்கள் அந்த இடத்தில் லேசாக குலுங்கி நடப்பது சுன்னத்தான ஒரு காரியம். சையில ஒது ஃபர்துன்னு இல்லை. சை செய்துட்டு இருக்கிறோம், ஒது இருக்கிற சுன்னத்து. இடையில ஒது முடிஞ்சிருச்சுன்னு வைங்க, நாம அதை முடிக்கணும், திருப்பி போயிட்டு வந்தா நேரம் ஆயிரம் முடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஒது இல்லாமலும் கூட சையை நிறைவேற்றினால் சை கூடிவிடும், சை கூடிடும். அதனால அப்படி சஃபாவில் ஆரம்பிச்சு இப்பதவு மாபத அல்லாஹபி, அல்லாஹ் குர்ஆனில் எதை கொண்டு ஆரம்பித்தான் அதை கொண்டு நீங்களும் ஆரம்பிங்க. நம்ம சஃபா தான் ஆரம்பிச்சிருக்கலாம், அங்கிருந்து ஆரம்பிச்சு மருவா, மருவால இருந்து ஆரம்பிச்சு திருப்பி சஃபா, அப்படி கடைசியா மருவாலவே முடியும். முடிஞ்ச உடனே 2 ரக்காத் தொழணுங்கிறதெல்லாம் இல்லை. தவாஃபுக்கு பின்னால தொழுதவும் இல்லையா, சையில் அப்படி தொழ வேண்டியதெல்லாம் இல்லை. 7 சுத்தகவை முடிச்சிட்டோம்னு சொன்னா அந்த இடத்துல நின்று துவாக்கள் செய்யணும். சல்லாசல் சஃபால நீங்க துவா செய்திருக்கிறாங்க, மறுவாரில் துவா செய்திருக்கிறாங்க, அதுக்கு உண்டான சூழல்கள் இருந்துச்சுன்னா அங்கே 2 துவா செய்திருக்காங்க. இங்க நடந்து போயிட்டு வந்தாலே அந்த சைங்கிறது முடிஞ்சு போச்சு. உம்ராவுடைய 3வது கடமை முடிஞ்சிருச்சு. 4வது தலைமுடி இறக்குவது அல்லது குறைப்பது. ஆண்களை பொறுத்தவரையில தலைமுடி ஃபுல்லா இறக்கிற வேண்டியதான், மொட்டை அடிச்சிடணும். அது ஒரு அழகுங்க, அது ஒரு அழகு அந்த இடத்துல. இல்ல இல்ல ஹஜ்ஜுக்காண்டி நாங்க முடிய வச்சிருக்கோம், அப்படி சேமிக்கலாம் வேண்டியது இல்லை. ஹஜ்ஜில் என்ன செய்ய வேண்டியதா, நீங்க கையில ஏதாவது சேமிச்சு வச்சு இழுத்து விட்டுட்டா போதுமானது. அதுக்காண்டின்னு தனி முடி சேமிக்க வேண்டியதுலாம். நீங்க முதல்ல யார் தலையை வச்சு ஃபுல்லா இறக்குறாங்களோ அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு ஸல்லல்லாஹு 3 தடவை துஆ செய்திருக்கிறாங்க, 3 தடவை. அதனால பெண்களை பொறுத்தவரையில அவங்களுடைய இடது கையினுடைய அந்த சின்ன விரல்ல இந்த ஓரத்துல குறைஞ்சது ஒரு 3 முடியை சுத்தி ஓரமா வெட்டி விட்டுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த காரியம் முடிஞ்சிச்சு. உம்ராவுடைய 4வது காரியம் முடிஞ்சிருச்சு. பெண்களை பொறுத்தவரையில ரூம்ல வந்து வெட்டுக்கு சில பேர் அங்கே அவ்வளவு பேர் பேடுதெல்லாம் இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு மொத்த முடியை தூக்கி துணி எல்லாம் வெளிப்படுத்தி அங்கே உட்காந்துக்கிட்டு கத்திரி உங்கள்கிட்ட இருக்கா எங்கள்கிட்ட இருக்கான்னு வாங்கி அங்கே உட்காந்து வெட்டிக்கிட்டு இருக்கிறத தவிர்க்கணும். அவங்க ரூம்ல வந்து என்ன செய்ய வேண்டாம், வெட்டிக்கிறேன். இந்த காரியங்கள் முடிஞ்சுன்னா உம்ரா முடிஞ்சிச்சு, உம்ரா முடிஞ்சிருச்சு. இதுக்கு அடுத்து நம்ம நார்மல் ட்ரெஸ்ல ஆயிடும். உம்ராவுக்கு முன்னால குடிக்கிறது சுன்னத்து, முடி வெட்டுறதுனால பின்னால குடிக்கிறது சுண்ணத்தெல்லாம் இல்லை. தேவைப்பட்டா குடிச்சுக்கிற வேண்டியது அவ்வளவுதானே தவிர குடிக்க முடியாட்டா என்ன செய்யறது, அது குடிக்கிற சுண்ணத்தே இல்லை. குடிக்கிறதா இருந்தா தேவைப்பட்டா குடிச்சுக்கிற வேண்டியது, இல்லைன்னா குடிக்க வேண்டியது. இனிமே நார்மல் ட்ரெஸ்ல ஆயிரும். ஹஜ்ஜினுடைய நெருக்கத்தில் மீண்டும் நாம ஹஜ்ஜுக்காக வேண்டி எஹ்ராம் கட்டுவோம், அல்லது அடுத்த உம்ராவுக்கு போறதா இருந்தா அந்த உம்ராவுக்காண்டி எஹ்ராம் கட்டுவோம். இடைப்பட்ட நேரத்துல நார்மல் ட்ரெஸ்ல தான் நம்ம இருந்தோம். கோட்டையில் விசேஷமா குடிச்சுக்கங்க, தந்ததை குடிச்சுக்கங்க, நானும் கொஞ்சம் குடிச்சுக்கிறது இடைவெளி. ஹஜ்ஜை பொறுத்த வரையில முக்கியமா விளங்கிக்க, ஹஜ்ஜில் ரொம்ப சட்டங்கள்லாம் கிடையாது. சட்டங்கள் ரொம்ப குறைவு ஹஜ்ஜில். ஹஜ்ஜில் சட்டங்கள்ங்கிறது ரொம்ப குறைவு. 2 ஃபரல் தாங்க ஹஜ்ஜில். ஹஜ்ஜில் ஃபரலே 2 தான். எஹ்ராம் ஷர்த்து வெளிப்படையான ஃபரல். அது ஹஜ்ஜினுடைய ஃபரதுங்கிறது 2 ஃபரது தான். 1 அரஃபாவில் தங்குவது, 2வது தவாஃபுல் இஃபாதா ஜியாரா என்று சொல்லக்கூடிய 10ஆம் நாளைக்கு பின்னால் 12ஆம் நாளுக்குள் மக்காவுக்கு வந்து செய்யக்கூடிய ஃபரலான தவாஃப். இந்த 2 தான் ஃபரது. ஹஜ்ஜினுடைய ஃபரது இந்த 2 தான். ஃபரதுன்னா வாஜிபுன்னா சுன்னத்துன்னா வித்தியாசம் என்னன்னா, ஃபரது விட்டு ஹஜ்ஜு கூட எந்த பகரமும் செய்ய முடியாது. ஒரு ஆடை எடுத்து கொடுத்துட்றேன் அப்படின்லாம் செய்ய முடியாது. ஃபரதை விட்டா பகரம் கிடையாது. ஒரு வாஜிபை விட்டா பகரம் இருக்குது. ஒரு வாஜிபை விட்டுட்டா ஒரு ஆடை எடுத்து கொடுத்தா அது கடமை முடிஞ்சிடும் இந்த வாஜிபினுடைய நிலையில். சுன்னத்துங்கிறது செய்தால் கூடுதல் நன்மை, செய்யாவிட்டால் குற்றம் இல்லை. அது சுன்னத்தினுடைய நிலை. இப்போ ஹஜ்ஜினுடைய ஃபரதுங்கிறது மொத்தம் எத்தனை நாங்க சும்மா சத்தம் போட்டு சொல்லுங்களா, 2 தான். ரொம்ப சிரமப்பட்டுக்கிற வேண்டியது இல்லை. சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் சில பேர் ஃபரது மாதிரி நினைச்சுக்கிடுவா. ஃபரதான விஷயத்தை கண்டுக்கிற மாட்டா. ஃபரதான விஷயத்துல அவ்வளவு அக்கறை காட்டுறது இல்லை. சின்ன விஷயத்துல அதர இப்படி செய்யணுமா, அப்படியா அப்படியா, அது இதுவரை கேள்விப்பட்டிருக்காத புது விஷயத்தை எனத்தையாவது கேட்பா. அப்படி என்ன செய்யல, எது ஃபரதோ எது வாஜிபோ எது சுன்னத்தோ அதை விளங்கி வச்சுக்கிற வேண்டியது. அந்த காரியத்தை முக்கியமா செய்ய. ஹஜ்ஜை பொறுத்த வரையில ஃபரதுங்கிறது 2. இந்த ஹஜ்ஜை நம்ம முந்தையே போனாலும் 35 நாள் 40 நாள் 45 நாள் 25 நாள் எத்தனை நாட்கள் போனாலும் ஹஜ்ஜினுடைய நாட்கள்ங்கிறது 5 அல்லது 6 நாட்கள். ஹஜ்ஜினுடைய நாட்கள்ங்கிறது எத்தனை தாங்க?
சொல்லி முடிச்ச பிறகு இது சந்தேகம் இருந்தால் எழுதி கேட்டுக்கலாம். தாய்மார்களுக்கும் தான். ஹஜ்ஜினுடைய நாட்கள்ங்கிறது 5 நாள் தான். பிற 8, 9, 10, 11, 12 இந்த நாட்களில் செய்ய வேண்டிய கடமைகளை செய்தால் முடிஞ்சிச்சு. 12 இரவுல ஒரு ஆள் மினாவில் தங்கிட்டாருன்னா ஒரு 13ஆம் நாள் இருந்து கல்லடித்து வர வேண்டும். அவ்வளவுதான். எஹ்ராமில் ஆரம்பித்து கல்லடிப்பதில் முடிவது தான் ஹஜ். எஹ்ராமில் ஆரம்பிக்கும். ஹஜ்ஜினுடைய முடிவு எதோட முடியுங்க? கல்லடிக்கிறதோட முடியும். இதிலே 8ஆம் நாள் ஹஜ்ஜினுடைய தொடக்க நாள் யோமு தருவியான்னு சொல்லுவாங்க. நம்முடைய தண்ணீரை நிரப்பிக் கொள்ளும்னு அர்த்தம். அவன் தயாராகிறதுன்னு அர்த்தம். இந்த 8ஆம் நாள் ஹஜ்ஜினுடைய முதல் நாள். இது ஆரம்பிக்கிற நேரம் எது அப்படின்னு சொன்னா உச்சி சாய்ந்ததுல இருந்து 8ஆம் நாள் மினாவில் இருக்கணும். 8ஆம் நாள் மினாவில் இருக்க வேண்டும். நான் காபாவுக்கு இருக்கக்கூடிய அந்தஸ்தோ கண்ணியத்தை அதை பத்தி ஒன்றும் சொல்லல. மினாவுடைய கண்ணியம்ங்கிறத பத்தி நான் சொல்லலை நிறைய. ஆனா ஹஜ்ஜில் அதிகமா நம்ம இருக்கிற இடமே மினா தான். ரொம்ப முக்கியமான இடம் மினா. மினாலதான் 2 சூறா இறங்குச்சு. இதாஜா ரசூலுல்லாஹி வல் ஃபத்ஹு முர்ஸலாத் வர்ஃபா 2 சூறா இறங்கின இடம் மினா. சித்திக நாயகம் பிறந்த இடம். உலகத்தில் உண்டான லட்சக்கணக்கான ஹாஜிகள் தங்களுடைய ஹதியை அறுத்து பலியிடக்கூடிய இடம். ஹலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறுத்து பலியிட்ட இடம். தன்னுடைய பிள்ளையை பலியிடுவதற்கு ரப்பினுடைய உத்தரவை செயல்படுத்திய இடம். அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலிருந்து 6 கொடுத்தாருக்கு சொன்னான் பார்க்க. அருமையானவர்களே, அது மாதிரி ஷைத்தானு கல்லறையக்கூடிய இடம். அதிகமான ஹாஜிகள் அதிகமான நாட்கள் ஹஜ்ஜில் 5 நாள்னா 4 நாட்கள் தங்கியிருக்கிற இடம் மினா தான். 6 நாள்னா 5 நாள் தங்கியிருக்கிற இடம் மினா. மினாங்கிறது ரொம்ப முக்கியமான இடம். அந்த மினாவில் என்ன செய்யணும்? 8ஆம் நாள் ரூம்ல நீங்க இருக்கிறீங்கன்னு வைங்க. 7ஆம் நாளே நைட்ல சொல்லுவாங்க, எல்லாரும் எஹ்ராம் கட்டி ரெடியா இருக்க, பஸ் வந்தா ஏறன்னு சொல்லுவாங்க. புக்கில் அப்படி போட்டிருக்கு இப்படி போட்டிருக்குலாம் உட்காரக்கூடாது. சொன்னா அந்த நேரத்தில் அதை செய்யணும். ஏற்கனவே எஹ்ராம் கட்டணும்னு சொன்னா எஹ்ராம் கட்டுறதுக்கு ஆயிஷா பள்ளிக்கு போகவோ அங்கங்கே எங்கேயும் போய் கட்ட வேண்டியதில்லை. நம்ம இருக்கிற ரூம்ல தான் எஹ்ராம் கட்டிக்கிறோம். அதுக்கு முன்னாலும் இந்த 5 விஷயம் சொன்னோம் இல்லையா, அதை செய்துக்கிறோம். நகை இருந்தா வெட்டிக்கிறோம். இல்லை ஒன்று பிறந்தா நகை வெட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே, யார் குர்பானி கொடுக்குறாங்களோ அவங்க நகை வெட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே. இப்போ நகை வெட்டலாமேன்னு ஹாஜிகளுக்கு அந்த சட்டம் இல்லை. ஹாஜிகளுக்கு அவங்க அறுத்து பலியிடக்கூடியவர்களா இருந்தாலும் கூட அவங்களுக்கு நகை வெட்டுவது, களையப்பட வேண்டிய முடிகளை களைவது என்பது சுன்னத்தா இருக்கிற காரணத்தினால இந்த சட்டம் யாருக்கு இல்லைங்க? ஹாஜிகளுக்கு இல்லை. சில விஷயங்களை கவனத்துல வச்சுக்கிறோம். அங்க நிறைய வரும், நிறைய பேர் சொல்லுவாங்க அப்படி இப்படி. ஹாஜிகள் இந்த 5 நாட்கள்ல பெருநாள் கிடையாது, ஜும்மா கிடையாது. ஒரு தடவை மினால உட்கார்ந்து இருக்கிற அன்னைக்கு வெள்ளிக்கிழமைன்னு சொல்லி இருக்கிற 2-3 சேர் அங்கனங்கன்னு இதெல்லாம் தூக்கி போட்டு ஒரு ஆள் கொத்துவா வாதரைன்னு சொல்லி கீழே விழுந்து கிடந்தாரு. இப்படி எல்லாம் ஏதாவது மேலைகளை எதையாவது செய்வான். நமக்கு அங்க ஜும்மா இல்லை, நமக்கு அங்க பெருநா இல்லை, அரபா அன்னைக்கு நோன்பு வைக்க வேண்டியது இல்லை. துன்யா போற நோன்பு வைக்கணும். அன்னைக்கு 2 வருஷத்தினுடைய கூலி அரபால நோன்பு வச்சா. ஹாஜிகளுக்கு நோன்பு வைக்க வேண்டியது இல்லை, சுன்னத்தில் அவர்களுக்கு. நமக்கு சொல்லப்பட்டதை செய்யும். இப்படி எஹ்ராமில் இருந்தா ஒரு முடிய கூட களையிறதுக்கு நமக்கு அனுமதி இல்லை, ரப்பினுடைய அனுமதி இல்லாம. அப்படிங்கும் பொழுது நமக்கு அதுக்குள்ள கட்டுப்பாடு. சரி, 8ஆம் நாள் நான் அந்த 5 நாள் வேகமா சொல்லி முடிச்சிடறேன். சந்தேகம் இருந்தா கேட்டுக்காங்க. அதுக்கு அடுத்து சில விஷயங்களை காரியங்களை சொல்லி முடிக்கிறேன். 8ஆம் நாள் மினாவில் இருக்க வேண்டும். 7ஆம் நாளை நம்மளுக்கு பெறப்பட சொன்னாங்கன்னா தயாரா இருந்துக்கிறோம். அதுக்கு முன்னால நகங்கள் இருந்தால் வெட்டி கொள்ள வேண்டும், களையப்பட வேண்டிய முடிகளை களைந்து கொள்ள வேண்டும். சுண்ணத்தான குழி, நல்ல எண்ணெய் சோப்பெல்லாம் போட்டு நல்ல நறுமணங்கள்லாம் பூசி நல்ல ஒரு குழி. என்ன அதுக்கு அடுத்து 1-2 நாள் குளிக்கிறதுக்கு உண்டான வசதிகள் கொஞ்சம் பின்ன இருந்தாலும் கூட அதெல்லாம் குறைவா இருக்குங்கிறதுனால அன்னைக்கு ஒரு நல்ல குழியை குளிச்சுக்கிறோம். குளிச்சுட்டு நல்ல தலையில எண்ணெய் எல்லாம் பூசி, பெண்கள் நல்ல அழகா தலையெல்லாம் சீவி வச்சுக்கிறோம். ஏன்னா அதுக்கு அடுத்த நாட்கள் நறுமணங்களை பூச இயலாதுங்கிற காரணத்தினால அன்னைக்கு என்ன செய்ய வேண்டியது எல்லாத்தையும் செய்துக்கிறாங்க. தயாரா இருக்கணும். எஹ்ராம் நம்ம நியத்தை செய்துட்டு மீனாவை கொண்டு போக வேண்டிய பொருள்கள், ரொம்ப அவசியமான பொருள்களை தான் எடுத்துக்கலாம் முடிஞ்ச வரை. நாம எதை தூக்கி சுமக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கணும். அவர் வர்றாரு, இவர் வர்றாரு, அவர் பை வச்சிருக்கிறாரு ஏற்கனவே, அது அவர் தூக்கிறதுக்கு என்ன இருக்கு. நாம தூக்கிட்டு போக முடியாது. அந்த அளவுக்கு உள்ள பொருள்களை மாத்திரம் எடுத்து வச்சுக்கணும். அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தா நானும் இன்ஷா அல்லாஹ் புனிதமான அந்த பூமிக்கு வர்றேன். அங்க இருக்கும் பொழுது ஹஜ் கமிட்டி ஹாஜிகளுக்கு நீங்க மினாவுக்கு போறதுக்கு முன்னால நம்ம அங்க தங்கியிருக்கிற இடங்கள்லயே போன வருஷம்னா ஒரு 8 இடம் 10 இடத்துல பேசணும். ஹஜ் கமிட்டி ஹாஜிகள் வரக்கூடிய இடங்கள்ல போய் அவங்களுக்கு நீங்க மினாவுக்கு என்னென்ன கொண்டு போகணும், எப்படி இருக்கணுங்கிறத அந்த நேரத்தில் அதை சொல்லும் பொழுது இன்னும் நல்லா இருக்கும். வாய்ப்புகள் அப்படி எங்கேயாவது உங்களுக்கு அறிவு செய்தாங்கன்னா உங்க பக்கத்து கட்டடமா இருந்தால் வந்து கேட்டுக்கிட்டா இன்னும் பிரயோஜனமா இருக்கும். அந்த நசீபாக்கி வைக்கணும் சார். அதனால மினாவில் போயிட்டோம். மினாவில் 8 அன்னைக்கு தங்கி இருக்கிறோம். ஹஜ்ஜினுடைய அமல் ஆரம்பாகிற நேரம் உச்சி.
8 காலையிலேயே போயிட்டாலுன்னு அவன் காலையில ஒரு வேலை கிடையாது, தூங்குனா தூங்க வேண்டியதுதான். உச்சில இருந்து ஆரம்பிக்குது. 8 என்ன செய்யணும்? ஒன்றும் செய்ய வேண்டியது இல்லை, தங்கியிருக்கணும், அவ்வளவுதான். இங்க இருக்கணும். டெண்டரை ஜமாத்து நடக்குது, சேர்ந்து தொழுதுக்கறணும், குரான் ஓதணும், திலாவை செய்துக்கறணும், தஸ்மீ தொழுகணும், தேவையில்லாத பேச்சுக்களை பேசக்கூடாது, தேவையில்லாத காரியங்களை செய்யக்கூடாது, அவசியமான வேலைகளை மாத்திரம் செய்துட்டு 8 அங்கே இருக்கணும். அதுக்கு அடுத்த நாள் 9ஆம் நாள் ஹஜ்ஜில் பிரதானமான நாள் அந்த நாள். இதுல 8 பின்னேரமே பெறப்பட்டு எல்லாரும் நீங்க மினாவுக்கு அரபாவுக்கு போக வேண்டியது இருக்கு, ரெடி ஆகுங்கன்னு சொன்னா ரெடி ஆக்கிட வேண்டியதுதான். இல்ல புஸ்தகத்துல மினாவில 9ஆம் நாள் காலை சுபுஹ் தொழுது விட்டு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினா அங்க அரபாவுக்கு பெறப்பட்டு போனாங்க புஸ்தகத்துல இருக்குதுன்னா அங்க எல்லாரையும் கொண்டு போய் சேர்க்கணும். நான் ஒரு தடவை ஹஜ் கமிட்டில நான், என்னுடைய மனைவி, என்னுடைய மாமா, மாமி, இன்னொரு ஹசரத் எங்கள் ஊரில் எல்லாரும் சேர்ந்து ஹஜ்ஜுக்கு போயிருந்தோம். இப்போ அந்த நேரத்தில் நான் அதுக்கு முந்தி கொஞ்சம் ஹஜ்ஜுக்கு நிறைய போயிருக்கிறதுனால அவங்கள்ட்ட சொன்னேன், ஹசரத் நீங்கள் இந்த முன்னால் உள்ள பஸ்ஸில் போங்க, என்னுடைய மனைவி, என் மாமா, என் மாமி, குடும்பத்தில் உள்ள மற்ற ஆட்கள் யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்களெல்லாம் அந்த முதல் பஸ்ஸில் ஏற்றி விட்டு நீங்கள் போங்க, 2வது பஸ்ஸில் மிச்சம் மீதி இருக்கிறவங்க எல்லாத்தையும் நான் கூப்பிட்டுட்டு வந்துடுறேன்னு சொல்லி இங்கேருந்து மினாவிலேருந்து அவங்கள அரஃபாவுக்கு பஸ் ஏற்றி விட்டாச்சு. அதுக்கு பிறகு ஒரு மணி நேரம் கழிச்சு தான் எல்லாரும் வந்துட்டாங்களா, எத்தனை போனவங்க எத்தனை பேர், மீதி எத்தனை பேர் எல்லாத்தையும் பார்த்து, யாரும் இல்லைன்னு பார்த்து எல்லாத்தையும் ஏற்றிட்டு ஏதாவது விட்டு போனதெல்லாம் எல்லாம் எடுத்துட்டு இங்கே அரஃபாவுக்கு போகிறோம். இங்கேருந்து போய் பார்த்தா எங்களுக்கு முன்னால் பெறப்பட்ட அந்த பஸ்ஸு, என் ஒய்ஃப் இருக்கிறாங்க, என் மாமா மாமி எல்லாரும் இருக்கிறாங்க இல்லையா, அந்த பஸ் இன்னும் அங்கே சேரலை. அங்கே சேரலை. மணி 8 ஆச்சு. 9ஆம் நாள் காலையில் 8, 9, 10, 11, 12 ஆயிடுச்சு. லொஹர் நக்து வந்துடுச்சு. லொஹர் அரபாவோட ஏற ஆரம்பமாயிடுச்சு. அங்கே உச்சியில இருந்து ஆரம்பம். இங்கே பஸ் சேரலை. நான் 2 ரக்காத் தொழுதேன். யா அல்லாஹ், ஆதம் அலைஹிஸ்ஸலாமே ஹவ்வா அம்மா இங்கேருந்து சேர்த்து வச்சியா, எங்க 2 பேரையும் பிரித்து வச்சிடாத. ஒரு வேலையும் நடக்காது, ஒரு காரியமும் ஓடாது. அதனால ரப்பே எங்க 2 பேரையும் முதல்ல இங்கே சேர்த்து வை, மற்ற அமல்லாம் அப்புறம் செய்யணும். அதனால எங்க 2 பேரையும் இங்கே சேர்த்து வை ரப்பேன்னு சொல்லி ஒரு துவா செய்துட்டு அதுக்கு பிறகு கொஞ்ச நேரத்தில் வந்துச்சு அந்த பஸ். வந்தா ஒவ்வொரு ஆட்கள் முகத்திலையும் எல்லாம் கொள்ளு வெடிக்கும். அவ்வளோ கோபமான முகம் பஸ்ஸில் உள்ள அவ்வளோ பேரும். வந்தவன்னு சொன்னாங்க, அதில் 8 தடவை மக்காவை சுற்றி இருக்கிறான். மக்காவை 8 தடவை துவாப் செய்திருக்கான். மக்காவையே சுற்றிக்கிட்டே இருந்தாங்க. அது கூட பரவாயில்லை. காலையில் நாங்கள் 7 மணிக்கு ஏறினவங்க ஒரு அவசரத்துக்கு ரெஸ்ட் ரூம் போகணும், பாத்ரூம் எங்கனையும் இறக்கல, எல்லாம் இருக்கட்டும், இந்த கோபத்தை பூரா ஏறாம களைஞ்ச பிறகு பார்த்துக்கிடுவோம். இப்போ என்ன செய்யணும்? இந்த நேரம் முக்கியமான வாழ்க்கையில சில நேரங்கள் இருக்கிறது. அந்த டயத்தை விட்டுட்டோன்னு வைங்க, அது வாழ்க்கையில மீண்டும் வராது. அதனால இப்போ எல்லாரும் எரிங்க கோபத்தை, டிரைவர் மேலேயோ மற்ற ஆட்கள் மேலேயோ அந்த பேச்செல்லாம் நம்ம அப்புறம் பேசிக்கிறோம். இப்போ நீங்கள் கொஞ்சம் நார்மல் ஆகுன்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு அவங்களை எல்லாத்தையும் கொஞ்சம் கூழ்படுத்தி சில விஷயங்கள் அந்த இடத்தினுடைய மகிமையெல்லாம் சொல்லி நார்மலுக்கு போனது சரி பண்ணும். அதனால எப்போ பெறப்பட சொல்றாங்களோ பெறப்படணும். அதுக்காண்டி சொல்ல வந்தேன். அரஃபா ரவி சேர்ந்துட்டோம். 9ஆம் நாள் முக்கியமான நாள். அரஃபாவில் தான் ஹஜ்ஜில் முக்கியம். ஹஜ்ஜுங்கிறதே அரஃபா தான் சொன்னாங்க. சொன்னாங்க இப்போ நதருக்கு அரஃபா பக்கத்து தம்மல் ஹஜ், அரஃபாவை பெற்றுக்கொண்டால் ஹஜ்ஜு நிறைவாகிவிட்டதுன்னு சொல்ற அளவுக்கு முக்கியமான ஒரு ஃபரது அரஃபாவில் தங்குவது. அங்கே போயிட்டோம், என்ன செய்யணும்? அரஃபாவில் ஒரு 6 அமல் செய்யணும். அரஃபாவில் எல்லாரும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறணும். அவர் வர்றாரு இவர் வர்றாருங்கிறதுலாம் இல்லை, நாமளும் ஓரளவு தெரிஞ்சு வச்சுக்கிறோம். ஏன்னா சில நேரங்களில் சில ஆட்களை விட்டு நம்ம தவறிடுவோம். எல்லாம் எல்லாத்தையும் பாதுகாத்து நல்லபடியாக போய் நல்லபடியாக வரட்டும். சில நேரங்களில் தவறி 1-2 நாள் எங்கேயாவது நம்ம தனியாகிட்டோன்னு வாங்க, பதற வேண்டியது இல்லை. இப்போவெல்லாம் செல்போன் இருக்குது, எங்கே இருக்குது, எல்லாத்தையும் அடையாளம் காட்டுறதுக்குண்டான நிலையெல்லாம் இருக்குது. அதனால நாம் அந்த இடத்துல என்ன செய்யணும் அப்படிங்கிறத நாம குறித்து வச்சுக்கணும் தனியாக ஒவ்வொரு ஆட்களும். முதல்ல அரஃபாவுக்கு போன செய்ய வேண்டிய முதல் காரியம் என்னன்னா, சூரத்துல் ஹஸ்ர் ஒரு தடவை ஓதிக்கணும். குர்ஆன் ஷரீஃபில் 28வது ஜுஸ்ல வரக்கூடிய சூரத்துல் ஹஸ்ர், குர்ஆன் ஓத தெரிஞ்சவங்க அதை ஓதிக்கிறது. ஏன்னா அது ஒரு மஹ்ஷர், அந்த இடம் ஒரு மஹ்ஷர் மாதிரி, மஹ்ஷர் மைதானம் மாதிரி. அதனால பெருமக்கள் சொல்றாங்க, அந்த இடத்துல சூரத்துல் ஹஸ்ரை ஒரு தடவை ஓதிக்கொள்வது நல்லது. தொடக்குள்ள பெண்களா இருந்தா ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. அவங்களுக்கு ஹஜ்ஜில் எந்த பாதிப்பும் கிடையாது. தொடக்கின் காரணத்துக்கு அவங்க தொட வேண்டியதில்லை, குர்ஆன் ஓத வேண்டியதில்லை, அவ்வளவுதானே தவிர துஆக்கள் செய்யலாம், எந்த திக்ரும் செய்யலாம், ஸலவாத் ஓதலாம், எல்லாத்தையும் செய்திருக்காங்க. தொடக்கினால் எந்த பாதிப்பும் பெண்களுக்கு இல்லை. இன்னும் சொல்ல போனால் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா
நம்முடைய தாய் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தொடக்கோட இருந்தாங்க. அப்படிங்கும்போது நமக்கு அதனால எந்த பாதிப்பும் பெண்களுக்கு இல்லை. சரி, நம்ம அங்கே போய் இருந்துட்டோம், பரிசுத்தமான மனசோடு உயர்வான ஒரு நிலையில சில விதமான சௌரிய குறைவுகள் இருக்கும். நம்ம அங்க இருந்த மாதிரி இருக்காது. அங்க சில சௌரிய குறைவுகள்லாம் இருக்கும். அல்லாவுக்காக பொறுக்கிறாய், என் ரப்புக்காக அல்லாவுக்காக சொல்லும் பொழுது கஷ்டங்கள்லாம் நமக்கு லேசாயிடும். கொஞ்சம் கூட நடக்க வேண்டியது இருக்கும், வெயிலுடைய தாக்கம் இருக்கும், நமக்கு ஒத்துக்கிறாத சில நிலைகள் இருக்கும். நம்ம கூட வர்ற ஆள் இருக்காரு, சமயத்தில் அவர் குணம் கெட்டவராக இருப்பாரு, பல நிலைகள்ல இருப்பாங்க. இருந்தாலும் நாம நல்லவங்களா இருந்து அந்த இடத்துல என்ன செய்யணும், செய்ய வேண்டிய காரியங்களை செய்திட வேண்டிய 6 காரியங்கள் என்னன்னு திரும்ப கேட்கும்போது சொல்லிக்கங்க. முதலாவது என்ன செய்யணுங்க? முதலாவது சூரத்துல் ஹஷ்ர் எங்க இருக்குன்னு அஸ்தமாட்ட கேட்டுக்கங்க. சூரத்துல் ஹஷ்ர் அதை எடுத்து வச்சு நீங்க ஓதிக்கிட்டா அந்த இடத்த ஓத வேண்டிய சுன்னத்தின் இடத்துல. 2வது 4ஆம் கலிமா, அரபால ஓத வேண்டியது 4ஆம் கலிமா. 4ஆம் கலிமாவில் யுஹீ ஒய்மீத்துங்கிற வாசகத்தை மட்டும் அந்த ஹதீஸ்ல அந்த வாசகம் இல்லை, அதனால அதை விட்டுட்டு ஒருத்தது ஓதணும். லா இலாஹ, நான் ஒரு தடவை சொல்றேன், நீங்க எல்லாரும் ஏன் திரும்ப சொல்லுங்க. லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். சொல்லுங்க. வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இது ஒரு 100 தடவையாவது ஓதிக்கணும். 100 தடவையாவது ஓதிக்கணும். இதெல்லாம் உச்சி சாஞ்சதுக்கு பின்னால சில பேர் ஓத வேண்டியதெல்லாம் அங்கே போய் சேர்ந்து இறங்கின உடனே பகல்ல இறக்கி விட்டாங்க. 8 மணிக்குன்னா எல்லா கிதாபையும் எடுத்து ஓத வேண்டியதா ஓதிட்டு மத்தியானம் படுத்துடுறான் சில பேர். அப்படின்னா இருக்கக்கூடாது. அசல் நேரமே உச்சி சாஞ்ச பிறகுதான். பகல்ல அந்த நேரத்துல ஓய்வு எடுக்கணும், ஓய்வு எடுத்துக்கிற வேண்டியதுதான். உச்சி சாஞ்ச பிறகு உஷாராயிரும். அரபாவுக்கு வந்துட்டோம், எஹ்ராம்ல இருக்கிறோம், முக்கியமான ஒரு ஃபர்து, அதனால இங்க செய்ய வேண்டியது அப்படின்னு சொல்லி அங்க என்ன செய்யணும்? அதில் ஹஷ்ர் ஓதணும். خير الدعاء في يوم عرفة ما أنا قلت والنبيون من قبلي لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அரஃபாவில் நீங்கள் சொல்லும் திக்ர்களில் துஆக்களில் ஆக சிறந்த துஆ, நானும் எனக்கு முன்னால் உள்ள எல்லா நபிமார்களும் இந்த இடத்தில் அமர்ந்து அதை சொல்லி இருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். நானும் எனக்கு முன்னால் உள்ள எல்லா நபிமார்களும் இந்த இடத்தில் அமர்ந்து அதை சொல்லி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு சொல்லிட்டு சொன்னாங்க. லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன். ஒரு 100 தடவையாவது ஓது. புதுசா உட்காந்து ஓத ஆரம்பிச்சோன்னு வைங்க, தஸ்பீஹ்ல ஓடும் தப்புன்னு. தஸ்பீஹ் என்ன செய்யும்? புதுசா குர்ஆன் ஓத போறாரு, இவர் என்ன குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்கா, ஒரு ஜுஸ் ஓத உடனேக்குன்னு உட்காந்து பக்கத்தை திறந்த உடனே கொட்டாயெல்லாம் வரும். புதுசா இருக்கும் பொழுது கொட்டாய் வரும், தஸ்பீஹ் வரும், தூக்கம் வரும், எல்லாம் வரத்தான் செய்யும். தூக்கம் வந்துச்சுன்னா எழுந்திரிச்சு நடக்கணும், தூக்கத்தை கலைக்கணும். அந்த நேரத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது, அப்படியே தூக்கி முடிச்சு நேரத்தை கழிச்சிடக்கூடாது. அதனால இந்த 4ஆம் கலிமா ஓதணும். அப்புறம் 3ஆம் கலிமா, அது ஒரு 100 தடவையாவது ஓதணும். 4 கலிமாத்தின் யுஹிப்புஹுன்னல்லாஹ், 4 வார்த்தைகளை அல்லாஹ் நேசிக்கிறான். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் போதும். வலா ஹவ்ல சேர்த்து ஓதுறான் தான் ஓது. இந்த 3ஆம் கலிமா அது ஒரு 100 தடவை ஓதிக்கணும். அப்புறம் குல் ஹுவல்லாஹு அஹத், அதை ஒரு 100 தடவை ஓதிக்கணும். இஹ்லாஸ் ஓத 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 இஹ்லாஸ் வரும். குல் ஹுவல்லாஹு அஹத் இருக்குதே, அதனுடைய சிறப்புகளை தனியே சொல்லலாம். அதனுடைய சிறப்புகளை தனி சிறப்பு இருக்குது. ஒரு ஆள் ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாங்க, யா ரசூலுல்லாஹ், எனக்கு கொஞ்சம் கடன் இருக்கு நாயகமே, சில சிரமங்கள் இருக்கு நாயகமே, நான் என்ன செய்யணும்னு கேட்டான். வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு நுழைங்க. ஒரு தடவை குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதிட்டு போங்க, அல்லாஹ் உங்க சிரமங்களையும் கடன்களையும் நீக்குவான்னு சொல்ல. ஒரு தடவை ஓதுனாலே இந்த அந்தஸ்து. 100 தடவை ஓதுனா பெரியப்பா. நேரம் இருக்குது, ஒரு 300 தடவையாவது ஓதணும். நடந்துக்கிட்டே ஓதணும். அந்த நேரத்துல அந்த இடத்துல செய்ய வேண்டிய அந்த அமல் முக்கியம், அது ஒரு பாக்கியம். பெண்கள் தொடக்கொண்டவங்களா இருந்தா குல் ஹுவல்லாஹ் ஓத வேண்டியது, மற்ற துஆக்கள்லாம் திக்ருகள்லாம் ஓதிக்கணும். அப்புறம் 5வதாக இஸ்திக்ஃபார், எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்துல குறைஞ்சது அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம், அது ஒரு 300 தடவையாவது ஓதும். சின்ன இஸ்திக்ஃபாரா இருந்தா ஒரு 300 தடவையாவது ஓதும். பெரிய அளவுக்குள்ள இஸ்திக்ஃபார் தெரிஞ்சுன்னா கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஆனா இஸ்திக்ஃபார் வாழ்க்கையில நாம செய்த பாவங்களை நாம மறந்துருப்போம், நமக்கு தெரியாம இருந்திருக்கும். கியாமத்தில் அல்லாஹ் ஒரு ஏட்டை தருவான்.
அங்க ஒரு சிப் மாதிரி ஒண்ணு கையில தருவான். அதை பார்த்தவன்னு மனசு சொல்லுவான், நான் மாலி ஹாதல் கிதாப் லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீர். என்ன ஒண்ணும் இல்லையா? லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா. இது என்ன நூதனமான புஸ்தகமா இருக்குது. நான் வாழ்க்கையில மறந்து போன எத்தனையோ பாவங்கள்லாம் கரெக்டா எழுதி வச்சிருக்குது அப்படின்னு அந்த நேரத்துல மனுஷன் கிடந்து பதறுவான் குர்ஆன் சொல்லு. அதனால அரஃபாவுல நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு அன்று பிறந்த பாலகர்கள் போல் நம்ம அப்படி ஒரு நிலையில வாழ்க்கையில் நாம் செய்த பாவங்களை எல்லாம் நினைச்சு அல்லாஹ் மன்னிக்கும். எல்லா பாவத்தையும் நமக்காக ரசூல் தான் துவா செய்திருக்கிறான். நமக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்திருக்கிறாங்க. என்ன துவா செய்யறாங்க நாங்க சொல்லி முடிச்சு. அருவா ஆன்மாக்களின் உலகம், வெறும் ரூகள் மாத்திரம் ஒன்று கூடியிருந்த உலகம். அப்படி ஒன்றும் தெரியலையே சார், ஞாபகம்லாம் இல்லையே. நம்ம சின்ன பிள்ளையா தவறு இருக்கும், நம்ம ஞாபகம் இருக்கா? குர்ஆன் சொல்லுது அப்படி ஒரு உலகம் இருந்துச்சு. இந்த உலகத்துல எல்லாம் ஆன்மாக்களை எல்லாம் ஒன்றை சேர்த்து வச்சு அரசு பிறப்பிக்கும் நான் உங்களுடைய ரட்சகன் அல்லவா நல்லா கேட்டான். அந்த கேட்ட இடம் அரஃபா. அந்த நல்லா கேட்டான்னு வருது இல்லையா, அந்த கேட்ட இடம் எந்த இடங்க? அரஃபா. இந்த சம்பவம் நடந்த இடம். அதனால அந்த அரஃபாவினுடைய அந்த பெருவழியில நாம முக்கியமான இடம் அரஃபா. நம்ம செய்ய வேண்டிய வேலை அரஃபாவுடைய சிறப்புன்னா தனி சிறப்பாக சொல்லணும், ரொம்ப நேரம் ஆயிடும். அதனால நம்ம செய்ய வேண்டிய வேலை சூரத்துல் ஹஸ்ர் ஓதணும், 4ஆம் கலிமா ஓதணும், 3ஆம் கலிமா ஓதணும், அதுக்கு பிறகு குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதணும், அது மாதிரி இஸ்திக்ஃபார் ஓதணும். 5வது 6வதா ஸலவாத், கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு பிறகு துஆ செய்யணும். எல்லா விஷயத்தை குறித்து துஆ செய்யணும். நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுறதுக்காக துஆ செய்யணும். நம்முடைய பாவங்கள் அனைத்தும் பூரணமாக மன்னிக்கப்படுவதற்காக அல்லாஹ் இடத்துல துஆ செய்யணும். அதாவது அந்த இடத்துல உட்கார்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி நமக்காக கேட்டிருக்கிறாங்க. தஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ யௌமி அரஃபா. ஒண்ணும் இல்லையா, இந்த உம்மத்திற்காக நபி அவர்கள் துஆ செய்தாங்க. அரஃபாவுல ரசூலுல்லாஹ் ஒரு துஆ ஓதுனாங்க. ஹாஜிமார்களை கவனிங்க. யா அல்லாஹ், உன்னுடைய அடியார்களில் என்னுடைய உம்மத்துமார்களில் யாராவது இந்த இடத்திற்கு வந்து நின்று யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிருன்னு கேட்டா நீ அவங்கள மன்னிச்சு பரிசுத்தமாக்கிறன்னு நமக்கா யார் கேட்டாங்க? அல்லாஹ் சொன்னா எனக்கு ஏதாவது குறைவு செய்திருந்தா, செய்ய வேண்டிய அமல்கள்ல குறைவு செய்திருந்தா, ஏதாவது என்னுடைய கட்டளைகள் மீறி இருந்தா என்கிட்ட மன்னிப்பு கேட்டா மன்னிச்சிருவேன். மற்ற ஆளுக்கு யாருக்கு அநியாயம் பண்ணிட்டு மன்னிச்சுக்கன்னு கேட்டா அவர் மன்னிக்காம நான் எப்படி மன்னிக்க முடியும் அப்படின்னு அல்லாஹ் கேட்டான் நாயகத்திட்ட. ஆனால் கருணையை உருவான காருண்ய வள்ளல் சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுங்க கவனிங்க. அது முடிச்ச பிறகு மற்ற வேலையை பார்த்துக்கலாம். கவனிங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்களா, யா அல்லாஹ், இந்த அடியார் அரஃபாவுக்கு வந்துட்டார், அவர் வேறு யாருக்காவது அநியாயம் செய்திருந்தார், யாருக்கு அநியாயம் செய்தாரோ அவருக்கு உன்புறத்திலிருந்து ஏதாவது நீ சன்மானத்தை கொடுத்து இவரை மன்னிச்சு. அந்த உள்ளம் இந்த ரவுஃபுர் ரஹீம்க்கு தான் வரும். அது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி உள்ளம் வரும். அந்த துவாவையும் அல்லாஹ் முஸ்தலிஃபாவில் கபூல் செய்தார். அந்த துவாவையும் முஸ்தலிஃபாவில் கபூல் செய்தார். அதனால அப்படி அந்த இடம் மன்னிக்கப்படக்கூடிய இடம். நம்முடைய வாழ்க்கையில செய்த பாவங்களை நினைச்சு மன்னிப்பு கேட்கணும். எல்லா விஷயங்களை குறித்து துவா செய்யணும். யாரும் துவா செய்ய சொன்னாங்கன்னா அது நம்மளுடைய கவனத்துல அவங்களுடைய நினைவு இருந்துச்சுன்னா நினைவுல வச்சு துவா செய்யணும். அவங்க நம்மளை பார்க்காத நேரத்துல சொல்லிவிட்ட விஷயம் கவனத்துல வந்துச்சு, அந்த இடம் துவா செய்யணும்னீங்க. நாம அவங்களுக்கு துவா செய்தா நம்முடைய துவாக்களுக்கு மலக்குமார்கள் ஆமீன் சொல்றாங்க. அதனால தனிப்பட்ட முறையில குடும்ப ரீதியாக சமூக ரீதியாக இன்றைய காலகட்டத்தினுடைய விஷயங்கள், துன்யாவுடைய காரியங்கள், தீனுடைய காரியங்கள், ஆகிரத்தினுடைய காரியங்கள் எல்லாத்தையும் குறித்து கேட்கணும். நீண்ட ஹயாத்தை கேட்கணும். ரொம்ப நீண்ட ஹயாத்தை தார். தொழில்துறை வியாபாரங்கள் எல்லாத்தையும் பறக்கத்தை கேட்கணும். வாழ்நாளுடைய கடைசி நேரம் அதை அந்த நேரத்தில் மறக்காம கேட்டது மிக மிக முக்கியமான நேரம். ஷரூனக்கமா தமுத்தூன், எப்படி மரணிக்கிறீர்களோ அப்படித்தான் எழுப்பப்படுவீர்கள். அதனால ரொம்ப என்னுடைய வாழ்க்கையினுடைய கடைசி நேரம் எந்த பயமும் எனக்கு இருக்கக்கூடாது, எந்த கலக்கம் இருக்கக்கூடாது, எந்த திடுக்கம் இருக்கக்கூடாது. நான் இன்பத்தோடு இருக்கணும், ஒதுவோடு இருக்கணும், உயர்ந்த அமல்ல இருக்கணும், கலிமத்து தௌஹீதை நான் சொல்லணும், உன்னுடைய பொருத்தத்தை நான் பெற்றிருக்கணும், மலக்குமார்களுடைய சோபனத்தை நான் பெற்றிருக்கணும், சோழத்தினுடைய காட்சிகளை என் கண்முன் நான் காண வேண்டும். அப்படி ஒரு இன்பகரமான நிலையில் ரப்பே உன்னை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை தான் அரஃபாவில் இதெல்லாம் மறந்துடக்கூடாது.
இது மாதிரி காரியங்கள் குறித்து நமக்காய், நம்முடைய பெற்றோர்களுக்காய், மனைவி மக்களுக்காய், பெண்கள் தங்களுடைய கணவர்களுக்காய், அது மாதிரி நம்முடைய உடன் பிறந்தவர்களுக்காய் எல்லாருக்கும் எழுதி வச்சுக்கணும். அதெல்லாம் இங்கன்னு நம்ம சரி சரி நினைப்போம், அதுக்கு ஒரு தனி நோட் போட்டுக்கணும். சில விஷயங்கள் இதெல்லாம் கேட்கணும். ஞாபக சக்தி ரொம்ப கம்மியா இருக்குது. நம்ம ஞாபக சக்தி தான் சில அமல்களை செய்யும் பொழுது சோம்பல் சடைவா இருக்கிறப்ப, சோம்பல் சடைவா இருக்குது, இயலாம இருக்குது, ஒரு அஜிஸ் இருக்குது, கசல் இருக்குது. இதையெல்லாம் என்னை விட்டு மாத்திர கேட்கணும். நடக்கும் அரபாவில் கேட்டு என்னுடைய துவாக்கள் கபூலாச்சான் சந்தேகப்பட்டால் அவன் பாவி என்று சொல்வார். அப்படி ஒரு முக்கியமான இடம். ஆனா அந்த நேரம் இருக்குது இல்லையா, மத்தியான நேரம் உச்சி வெயிலா இருக்கும், அசதியா இருக்கும், ஒரு மாதிரியா இருக்கும். நம்மளும் உற்சாகப்படுத்திக்கிறோம். நமக்கு தூக்கம் வருது, அசதியா இருக்குன்னு நான் என்னை மன்னிச்சிருக்கா தொழுது யாருந்தா என்னை மன்னிச்சிரு, ரொம்ப அசதியா இருக்கிறப்ப ஓதுறதுல கவனம் வர மாட்டேங்குது, எனக்கு கவனத்தை தர கேட்டுக்கிறேன். அதுக்கு மேலே எல்லா துவாக்களையும் செய்யும். இந்த உம்மத்துக்காக சல்லாசலம் துவா செய்தாங்க, அவங்களுக்காக நாம துவா செய்யும், அவங்களுக்காக நாம துவா செய்யும். இந்த தீன் மேன்மை வருவதற்காக வேண்டி எப்படிப்பட்ட பெருமக்கள் தங்களை அர்ப்பணித்திருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்ல மதீனாவுக்கு போறோம், பக்கத்துல சித்திக் மலக்கு இருக்காங்க, மறந்துடக்கூடாது. சலாம் சொன்னாங்க, எனக்கு இந்த உலகத்துல ஒவ்வொருவரும் செய்த உபகாரத்திற்கு பதில் உபகாரம் செய்து விட்டேன், ஆனால் என்னுடைய அருமை நண்பர் சித்திக் அவர்கள் எனக்கு செய்த உபகாரத்திற்கு யுகாஃபி அல்லாஹு பிஹி யௌமல் கியாமா, அல்லாஹ் தான் உபகாரம் கொடுக்கணும், என்னால் கொடுக்க முடியாது. அப்படி தங்களை கொடுத்தவர். அது மாதிரி செய்யணும். அமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவங்க எனக்கு பின்னால் இந்த உலகத்தில் யாராவது நபியாக இருப்பதாக இருந்தால் உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க இல்லையா, அவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு சலாம் சொல்லுங்க. இப்படியெல்லாம் அந்த இடத்தினுடைய கண்ணியத்தை பேணி அரபாவை முடித்துக் கொண்டு மகரிபு வரை அங்க இருப்போம். மகரிபுக்கு பிறகு அங்கிருந்து முஸ்தலிஃபாவுக்கு அழைத்து வருவார். முஸ்தலிஃபாவுக்கு நம்ம வந்துருவோம். முஸ்தலிஃபா பகல்ல அரபா மாதிரி, இது நைட்டு அரபா. அலுப்பு இருக்கும், தூங்கி இருக்க மாட்டோம் பகல்ல, ஆனாலும் கூட நம்மளை உற்சாகப்படுத்திக்கிறோம். முஸ்தலிஃபா அன்னைக்கு நைட்டு வந்துட்டோம், நீங்க முஸ்தலிஃபால செய்ய வேண்டிய வேலைங்கிறது மகரிபு இஷா ஜம்மு செய்து தொடர். முதல் அரபால மகரிபே வந்தாலும் கூட அங்க தொழக்கூடாது. எங்க வந்தா தொழணுங்க சொல்லுங்களேன், முஸ்தலிஃபால வந்தா தொடரும். இந்த இடங்களுடைய சிறப்புன்னு தனியா இருக்குது, நான் அதை சொல்லல. முஸ்தலிஃபால தொழுகிறோம், மகரிபு இஷா தொழுகிறோம், ஒரு 70 கற்கள் பொறுக்கி கொடுக்குறோம். 12ஆம் நாள் வரை இருந்தால் 49 போதும், 13ஆம் நாளும் இருந்தால் 70 கற்கள் வேணும். கொஞ்சம் கூடுதலாக கற்களை பொறுக்கி வைக்கிறது ஒன்றும் தப்பில்லை, யாரும் கேட்டாலும் கொடுத்துக்கறலாம். தேவையில்லைன்னா நம்ம எரிஞ்ச கற்கள் போக மீதி போட்டுட்டு போயிடலாம். அதனால ஒரு 70 கற்கள் எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அன்னைக்கு நைட்டில் வேணா முஸ்தலிஃபால தங்குவோம். அங்கே பெட் இல்லை, டென்ட் இல்லை, கூடாரம் கிடையாது, சும்மா சாதாரணமான இடத்துல தான் படுக்கணும். அப்படிதான் படுக்கணும். அங்கேருந்து படுத்துட்டு அடுத்த நாள் காலையில் 10ஆம் நாள் மினாவுக்கு போயிடும். ஹஜ்ஜினுடைய 3ஆம் நாள் மினா. மினாவுக்கு முடிஞ்சவரை நடந்தே போகிறது நல்லது. பஸ் அப்படி இப்படிங்கிறத விட நடந்தே போகிறதுங்கிறது நல்லது. அங்கே போயிட்டோன்னு வைங்க, மினாவில் நம்ம போயிட்டோம்னு சொன்னால் அங்கே செய்ய வேண்டிய வேலை, முதல் வேலை மினாவில் பெரிய ஷைத்தானுக்கு ஒரு 7 கல் அடிக்க வேண்டும். சின்ன ஷைத்தான், நடு ஷைத்தான், பெரிய ஷைத்தான் வரிசையாக இருக்கும். பெரிய ஷைத்தான் கடைசியாக இருக்கும், அதுக்கு மாத்திரம் 7 கற்கள், ஒவ்வொன்றையும் கல்லை தனியாக எடுத்து பிஸ்மில்லாஹி ரஜ்மல் ஷைத்தான் வரிதல் ரஹ்மான், மற்றதெல்லாம் தெரியல, பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர்னு சொல்லி அடித்தா போதும். முதல் கல் அடிக்கிறதோட தல்பியா முடிஞ்சு போச்சு. எஹ்ராமில் ஆரம்பிக்கக்கூடிய தல்பியா முடிகிற இடம் எதுங்க? 10ஆம் நாள் முதல் கல் அடிக்க போறோம் இல்லையா, அது வரதும் தல்பியா. அந்த முதல் கல் அடிச்சதோட தல்பியா முடிஞ்சு போச்சு. தக்பீர் இருக்கும், தல்பியா இருக்க. தக்பீர் இருக்கும், இருக்கட்டும். தக்பீர் இருக்கும், தல்பியா இருக்க. முதல் நாள் 10ஆம் நாள் 7 கல் அடிக்கிறோம், பெரிய ஷைத்தான். அதுக்கு அடுத்த வேலை அறுத்து பலியிடணும். இதை நம்ம பேங்க்ல கட்டிட்டோம், அங்கே கட்டிட்டோம்னு சொன்னா அந்த காரியம் முடிஞ்சு போச்சு. அது மெசேஜ் வரும், மெசேஜ் வராமல் இருக்கும், முன்ன பின்ன வரும். அது விஷயத்துல பெரிய சர்ச்சை செய்ய வேண்டியதில்லை. கெட்டிட்டோம்னா அந்த காரியம் ஓரளவு நிறைவாயிடுச்சு. 2வது காரியம் அறுத்து பலியிடும். 3வது தலைமுடி இறக்குவது. பெண்கள் ஒரு வாரமாக வெட்டிக்கிட்ட போதுமானது. ஆண்கள் தங்களுடைய தலைமுடி இறக்கி எஹ்ராமை கலந்து நார்மல் ட்ரெஸ்ஸுக்கு வந்துடும். 10ஆம் நாள் நார்மல் ட்ரெஸ்ஸில் வந்துட்டாலும் கூட எஹ்ராமில் இருக்கும் பொழுது என்னென்ன சட்டங்களோ எல்லா சட்டமும் இங்கே நீங்கி விடாது. பாதி களைஞ்ச மாதிரி தான், ட்ரெஸ்ஸை தான் மாற்றிருக்கிற நார்மல் ட்ரெஸ்ஸில். ஆனால் சில சட்டங்கள் இருக்குது. என்ன சட்டம்? உதாரணமாக கணவன் மனைவி வீடு கூடக்கூடாது, அது மாதிரி அந்த இன்பகரமான பேச்சுக்களை பேசக்கூடாது. அதெல்லாம் கடைசியாக கல்லடிச்ச பிறகுதான், அந்த தவாபெல்லாம் செய்து முடிச்ச பிறகுதான் அது உங்களுக்கு சரியாகும்.
அதனால இங்க ரெண்டாவது முதல்ல கல் அடிக்கணும், ரெண்டாவது ஆடு அறுத்து பலியிடணும். இது ஹாஜிகளுக்கு அங்க யார் ஆடுத்து பலியிடுறாங்களோ ஊர்ல கொடுக்கணும்னு சட்டம்லாம் இல்லை அவங்களுக்கு. அங்கே ஹஜ்ஜில் யார் ஹதியை கொடுக்குறாங்களோ ஊர்ல அவங்களுக்கு கொடுக்கணுங்கிறது சட்டம் இல்லை. அங்க கொடுத்தாங்கன்னா அந்த காரியம் போதுமானது, இல்லை ஊர்ல கொடுக்குற பழக்கம் இருக்குது கொடுக்குறாங்க கொடுத்துக்கலாம், அதுதான் விஷயம், நன்மை சவாப் கிடைக்கும். மூணாவது நம்ம தலைமுடி இறக்கணும். நாலாவது நார்மல் ட்ரெஸ்ஸில் வந்துடணும். நார்மல் ட்ரெஸ்ஸில் வந்துடும். இந்த நார்மல் ட்ரெஸ்ஸில் வந்ததற்கு பிறகு 10ஆம் நாளிலிருந்து 12ஆம் நாள் மகரிபுக்கு முன்னால மக்கால போய் ஃபரலான ஒரு தவாஃபை செய்ய வேண்டும். ஒரு ஃபரலான முதல் நாள் காலையிலேயே கல் அடிச்சிட்டோம், காலையில இருந்து கல் அடிக்கலாம். ஆனால் நைட்ல கொஞ்ச நேரம் தங்கிட்டு 3ல் ஒரு பகுதியால் வந்து தங்கிட்டு மக்கால போய் ஃபரலான தவாஃபை நிறைவேற்ற வேண்டும். வாஜிபான சரி. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சயையும் ஃபர்த் என்று சொல்வார். அதனால ஃபரலான தவாஃபையும் சயையும் நாம் நிறைவேற்றி விட்டு மீண்டும் நம்ம ரூம் டென்ட்டுக்கு வந்துடணும். மக்கால நம்ம ரூம் இருக்குது, போயிட்டு வரலாமா போயிட்டு வரலாம், குளிக்கலாமா குளிக்கலாம். அங்கே போய் என்ன செய்யலாம், ஏதாவது சாப்பாடு பாடு ஆக்கியது கொண்டு வரதா கொண்டு வந்துக்கலாம், அங்கே எதையும் சாப்பிட்டுக்கலாம், அது வேற விஷயம். திருப்பி நம்ம டென்ட்டுக்கு வந்துடணும் நைட்டுக்குள்ள, அடுத்த நாள் நைட்டுக்குள்ள வந்துடணும். அதுக்கு அடுத்து நம்ம தங்கியிருப்போம் 11ஆம் நாள். 11ஆம் நாள் 3 சைத்தானு கல் அடிக்கணும். சின்ன சைத்தான், நடு சைத்தான், பெரிய சைத்தான், 3 சைத்தானு கல் அடிக்கணும். 12ஆம் நாள் அங்கதான் இருப்போம், அப்போ 3 சைத்தானு கல் அடிக்கணும். எல்லாமே 21 கற்கள், 7 7 7ன்னு சொல்லி 3 சைத்தானு கல் அடிக்கணும். 12ஆம் நாள் கல் அடிச்சிட்டோம்னா ஹஜ்ஜினுடைய அமல் முடிஞ்சிருச்சு. அன்னைக்கு நைட்டு யாராவது அங்க தங்கி இருந்தாங்கன்னா அவங்க 13ஆம் நாளையும் அடிக்க வேண்டும். 12ஆம் நாள் அடிக்கிறதோட ஹஜ்ஜினுடைய அமல் முடிஞ்சிருச்சு. 12ஆம் பின்னேரம் நைட் அங்க தங்கிட்டாங்கன்னா 13ஆம் நாளும் கல் அடிக்க வேண்டும். இந்த கல் அடிக்கிறதோட ஹஜ்ஜினுடைய அமல்களுக்கு அது முடிஞ்சு போச்சு. முக்கியமான ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா அதனை கேட்டுக்கங்க இன்ஷா அல்லாஹ். இப்போ ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா அதை கேட்டுக்கங்க. கடைசியாக நான் சில விஷயங்களை சொல்லி தான் பயானம் முடிப்பேன். ஒரு துவாவை ஓதிட்டு நம்ம போவோம். முக்கியமான ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எழுதி வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட விஸ்தாரமாக யாராவது கேட்டு வருவாங்க, அவங்கள்ட்ட கொடுத்து விட்டீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் பெண்களும் சரி ஆண்களும் சரி எழுதி வச்சுருந்தா அந்த விஷயத்துக்கு சொல்லிக்கணும். அதுக்கு இடையில ஒரு சின்ன இது நான் சொல்கிறேன். சமீபத்தில் நான் எழுதின செய்யக்கூடாத காரியம் நம்மை அறியாமல் செய்துவிட்டால், உதாரணமாக இன்னும் கலைப்பது சில காரியங்கள், அதற்கு என்ன பரிணாமம்? முக்கியமான கேள்விதான். அதாவது எஹ்ராம் நியத்து செய்து விட்டால் நம்ம 10 காரியம் ஹராம்னு சொன்னோம் இல்லையா, ஏதாவது ஒரு காரியத்தை செய்துட்டாங்க. உதாரணமாக ஒரு ஆண் என்ன செய்துட்டாரு, கவனம் இல்லாமல் சட்டையை போட்டாரு, அவருடைய நகத்தை ஏதாவது களைஞ்சிட்டாரு, தன் நகத்தை கடிச்சிட்டாரு, அல்ல ஏதோ ஒன்று செய்தாரு, தாடி பிடிச்சிட்டு இருந்தாரு, முடி வந்துருச்சு, அப்படி மாதிரி ஏதாவது செய்தால் கவனம் இல்லாமலோ கொஞ்ச நேரமோ, இப்போ தையலுள்ள ஆடை போட்டாருன்னு வைங்க, இப்போ தான் போட்டாரு ஞாபகம் வந்துருச்சு, கொஞ்ச நேரம்ங்கிறதுக்கு அளவு நான் ஒரு மணி நேரத்துக்கு உள்ளே சொல்கிறேன். அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கு மன்னிப்பு உண்டு. தெரியாமல் செய்தாலோ கவனம் இல்லாமல் செய்தாலோ ரொம்ப குறைந்த நேரமாக இருந்தால் அதற்கு மன்னிப்பு உண்டு. நேரம் கொஞ்சம் கடந்துருச்சுன்னு சொன்னா ஒரு 10 ரியால் அளவிற்கு உண்டான ஏதாவது உணவை வாங்கி அவர்கள் சதக்கா செய்ய வேண்டும். இல்லை ஒரு 4 ஊரை கழிஞ்சிருச்சுன்னா ஒரு ஆடு கொடுக்கணும். ஒரு 4 ஊரை அந்த ஹராமான காரியத்திலேயே செய்யக்கூடாத அந்த காரியத்தை செய்துட்டு ஒரு 4 கழிஞ்சிருச்சுன்னா அதுக்கு பகரமா ஒரு ஆடு கொடுக்கணும். அடுத்த ஒரு கேள்வி இருக்காங்க. தவாஃபே சியாரா எஹ்ராம் அணிய தவாஃபே சியாரா செய்யும் போது எஹ்ராமுடைய அணிய வேண்டுமா அல்லது நார்மல் ட்ரெஸ்? தவாஃப் ஜியாராவுக்கு நார்மல் ட்ரெஸ் தான். நம்ம தான் 10ஆம் நாள் எஹ்ராம கலைஞ்சிருவோம் இல்லையா. நீங்க எந்த ஹஜ்ஜில் இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு பார்க்கணும். இப்போ 10ஆம் நாள் எஹ்ராம கலைஞ்சிருவோம். எஹ்ராம கலைஞ்சிட்டு நார்மல் ட்ரெஸ்ல தான் போவோம். மற்ற நேரங்கள்ல நார்மல் ட்ரெஸ்ல இருந்தா கூட உள்ள விட மாட்டாங்க. ஆனா அந்த 10ஆம் நாள்ல இருந்து ஒரு 4-5 நாட்கள் எஹ்ராம் ட்ரெஸ்ல போனவங்கள உள்ள விட மாட்டாங்க. அங்க வந்து நார்மல் ட்ரெஸ்ல தான் போகணும். நார்மல் ட்ரெஸ்ல போய் ஃபர்தான தவாஃப் செய்றீங்க, அப்புறம் சை செய்றீங்க, செய்த பிறகு முடி எடுக்கணுங்கிறதெல்லாம் இல்லை. முடி எடுக்கிறதெல்லாம் முந்தைய முடிஞ்சிருச்சு. அதனால நார்மல் ட்ரெஸ்ல தான் போகணும். போய் ஃபர்தான தவாஃப் நியத்து வச்சு செய்யணும். அது மாதிரி அந்த சையை செய்து முடிக்கும். நார்மல் ட்ரெஸ் தான். சொல்லுங்க நீ சொல்லுங்க. எஹ்ராமுக்கு முன்னால் குளிப்பது சுன்னத். ஒரு ஆள்
அதாவது தவாபு செய்ய போறதுக்கு முன்னால குளிக்கணுமான்னு கேக்குறீங்களா? தாராளமா. அதாவது எஹ்ராமுடைய நிலையில இருக்கும் பொழுது உதாரணமா பெண்கள் இங்க இருந்து போயிட்டாங்க மக்காவுக்கு, போன பிறகு அவங்க ரூம்ல என்ன செய்யறாங்க, அந்த புர்காவை கலத்திட்டு அவங்க நார்மல் ட்ரெஸ்ல, அவங்களுக்கு தனி எஹ்ராம் இல்லைன்னு சொல்லிட்டோம் இல்லையா, உதவு செய்யறதுக்காண்டி தலையை வெளிப்படுத்தலாம், உடம்பு கை காலுக்கு கழுவுறதுக்காக வேண்டி தேவைப்பட்ட குளிக்கலாம், குளிச்சுட்டும் கூட அவங்க நார்மல் அதுக்கு பிறகு எஹ்ராம் ட்ரெஸ்ஸில் போய் என்ன செய்யலாம் செய்யலாம். கொஞ்ச நேரம் அதை களையிற காரணத்தினால, அது இல்லாம இருக்கிற காரணத்தினால, அதனால ஒன்றும் தப்பு இல்லை, தாராளமா செய்யலாம். ஜம்சம் நீர் அப்படிங்கிறது, அதாவது தவாஃப் செய்து முடிச்சதுக்கு பின்னால சை செய்ய போறீங்கன்னு வைங்க, அந்த நேரத்தில் குடித்துக் கொள்வது நல்லது. அது உம்ராவுடைய கடமையிலையோ உம்ராவுடைய காரியங்கள்லயோ வராது. ஒரு ஆள் ஜம்சமே குடிக்காம சை செய்ய போயிட்டாரு, ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் ஜம்சம் குடித்தார்கள், சல்லாதான் நினைச்சாங்க தவாஃப் செய்து முடிச்சுட்டு சை போறதுக்கு முன்னால அப்படி ஜம்சம் குடிச்சிருக்கிறதுனால அவனும் குடிச்சுக்கிறது நல்லது, அவ்வளவுதான். ஒரு ஆள் குடிக்காம போறதுனால தவாஃப் உம்ராவுடைய காரியங்கள் எதுவும் குறைபாடு வந்துடாது. சரி, பெண்களும் சரி, அவங்களுக்கு தான் முக்கியமான ஏதாவது விஷயங்கள் கேட்க வேண்டி இருந்துச்சுன்னா முன்னாள் இப்படி உடனே எழுதிருச்சு கூட கேட்க முடியாது. முக்கியமானது இருந்தால் எழுதி கொடுத்து விடுங்க இன்ஷா அல்லாஹ். இது முடிச்ச பிறகு இந்த நீங்க வேற பொண்ணாட இதெல்லாம் முடிச்சிருங்க. கடைசியாக இன்னும் சொல்ல போனா நீங்க அங்க அப்துல்லாவா இருக்கணுங்கிறதுக்காண்டி நாங்க சொல்றது, புது செருப்பு வாங்கி போட்டு போகாதீங்க, புது ஏறாமத கெட்டன்னு நினைக்காதீங்க. பழைய நாம அப்துல்லா அல்லாவுடைய அடிமைங்கிற ரீதியில பழைய துணி இருக்கும் பொழுது நம்மளை இன்னும் பணிவாக்கிக்கிறதுக்கு உண்டான ஒரு நிலை ஏற்படும். பழைய துணியை தாராளமா பயன்படுத்தலாம். முடிக்கலை உடன் வந்திருப்பவர்கள் அவர்களுக்குள் கலந்து கலைத்துக் கொள்ளலாமா அல்லது கடையில் தான் கலைய வேண்டுமா? அவங்களுக்குள்ளே ஒரு ஆள் மற்றவங்கள முடி கலைஞ்சிக்கிறலாம். நான் என்ன செய்துட்டேன், என்னுடைய காரியங்கள்ல முடிச்சுட்டேன். அவர் முடியத்தான் களையக்கூடாது எஹ்ராமில் இருக்கும் பொழுது. சாதாரணமா அவர் எனக்கு முடிஞ்சிருச்சு, என் முடியை வெட்டி விடுங்கன்னு சொன்னா வெட்டி விடுக்கலாம். அவர் எஹ்ராமில் தான் இருக்கிறார், என் முடியை வெட்டி விடுங்கன்னா வெட்டி விட்டுக்கலாம். நாம அதுக்கு பிறகு அவர் முடியை வெட்டி விட்டுக்கிட்டாவா வெட்டி விட்டுக்கார். அதனால பண்ணுவேன். பேஸ்ட் போடலாமான்னு பல பேர் கேட்கறாங்க. நான் பல இடங்களுக்கு போறதுனால நறுமணங்கள் பூசக்கூடாதுன்னு சொல்றீங்களே, பேஸ்ட் போடுறமே, நீங்க அங்க போனீங்கன்னு வைங்க, நீங்க பிரச வச்சு பல்லு வச்சுக்கிட்டு இருந்தா சில பேர் ஹராம் பிடிங்கி போட்டு கூட போயிடுவாங்க. நாம என்ன செய்ய வேண்டியது இல்லை, நறுமணம் ஓரளவு குறைவான உள்ள அந்த பேஸ்ட்டை நம்ம வச்சு உபயோகிச்சுக்கிறதுக்கு நல்லது. அதுக்காண்டி நம்ம இப்போ 2-3 நாள் எஹ்ராம்ல இருக்கிறோம், அது நம்ம பல்லு தேய்க்காம இருக்கணும், பெருசு உபயோகிக்காம இருக்கணுங்கிறதுலாம் இல்லை. தாராளமா நீங்க உபயோகிச்சுக்கலாம். ஆனால் அதுல ரொம்ப வாசனை உள்ளதை விட வாசனை கொஞ்சம் குறைவா உள்ளதை நீங்க பயன்படுத்திக்கிறது நல்லது. சலவாத் சொல்வது ஏதாவது குறிப்பிட்ட சலவாத் சொல்லலாம்? எந்த சலவாத்தும் சொல்லிக்கிறலாம். சலவாத்துங்கிறது எந்த சலவாத்தும், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறதுலே குறைஞ்சது இது. பெரிய சலவாத்துகள் இருக்குது, சலவாத்து தாஜ் இருக்குது, தொழுகையில் ஓதக்கூடிய சலவாத்து இருக்குது. மற்றது எந்த சலவாத்தையும் ஓதிக்கலாம். நான் கொடுக்குற இந்த அமைப்பை நீங்க கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டீங்கன்னா 2 பிரயோஜனம். முதலாவது என்னன்னா, சீக்கிரம் ஏறாம கலையாது. நீங்க பெல்ட் மேலே கீழே போடாட்டாலும் கூட அதை உடுத்துருந்தீங்கன்னா சீக்கிரமா கொஞ்சம் அவராது, அந்த அளவுக்கு ஒரு கெட்டி வரும். 2வது என்னன்னு சொன்னா, நடக்கும் பொழுது காலை அகட்டி நடந்தாலும் தொடை போன்ற பகுதிகள்லாம் வெளியில தெரியாம இருக்கும். அதனால நான் அந்த ஆண்கள் மாத்திரம் அதை கொஞ்சம் கவனத்தை வச்சுக்காங்க எஹ்ராம் ட்ரெஸ் உடுக்கிறது. இந்த மாதிரி வேலை செய்ய முடியாது சார். கவனிச்சு இந்த வலக்கையினுடைய ஓரப்பகுதி இருக்குது, வலக்கையினுடைய இந்த ஓரப்பகுதியை இடது கையினுடைய இந்த கம்கட்டு பகுதியில் கொஞ்சமாக இப்படி வச்சுக்கலாம். கொஞ்சமாக வச்சுட்டு அதுக்கு பிறகு நார்மலாக இதை எடுத்து விட்டுட்டு இந்த பகுதியை எடுத்து விட்டுட்டு இந்த ஓரத்தை இங்கே வச்சு இதை மடிக்கிறதுக்காக வைக்கணும். இந்த ஓரத்தை இங்கே வச்சு இப்படி மடிச்சுட்டு இதையும் இப்படி மேலே மடிச்சுட்டு 2ஐயும் சேர்த்து ஒரு சுருட்டி விட்டுட்டோன்னு வைங்க. சுருட்டி விட்டுட்டோன்னு சொன்னால் இழுத்து பாருங்க,
துணி இழுத்து பாருங்களேன், ரொம்ப வேகமாக இழுத்துறாதியா. சாதாரணமாக கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். சாதாரணமாக இப்படி சுட்டிட்டா அது மாதிரி நீங்கள் நடந்தீங்கன்னு வைங்களேன், அங்கே பாருங்கள், இந்த வலது பகுதியினுடைய இந்த தோல் இங்கன வர உங்களுக்கு எஹ்ராம் ட்ரெஸ் மூடி இருக்கிற காரணத்தினால காலை அகற்றி நடந்தாலும் தொடையெல்லாம் வெளியில் தெரியாது. இந்த அமைப்பில் நீங்கள் கட்டிக்கிட்டீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் காலை அகற்றி நடந்தாலும் கூட உங்களுடைய தொடை பகுதியெல்லாம் வெளியில் தெரியாமல் இருக்கும். அதனால இந்த அமைப்பில் கொஞ்சம் கட்டிக்கிட்டா இன்னொரு தடவையா தள்ளி. அதாவது இந்த வலது கையினுடைய இந்த ஓரப்பகுதி இருக்குது இல்லையா, இதை இடது கையினுடைய இந்த ஓரப்பகுதியில் லேசாக இப்படி வச்சுட்டு நார்மலாக அதுக்கு பிறகு கொஞ்சம் எடுத்து விடணும். எடுத்து விட்டு சரி பண்ணி இந்த ஓரத்தை இங்கே வைக்கிறோம். வைக்கிறது இங்கே வச்சுட்டு இருக்கக்கூடாது, இதை மடிக்கிறதுக்காக இந்த கையை கொண்டு வரணும். அதுக்கப்புறம் எடுத்துட்டு இந்த பக்கம் எடுத்து விடணும். எடுத்து விட்டு திருப்பி இதை மேலே கொண்டு வந்து 2 ஓரத்தையும் வச்சு நல்லா இடிச்சிட்டு ஒரு சுருட்டு எல்லா பகுதியிலையும் அந்த ஓரத்தை சுருட்டி விட்டோன்னு வைங்க. இதுக்கு மேலே ஒரு பெல்ட்டு போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லவா இருக்கும், ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். சாதாரணமாக இழுத்தாங்கிறது வராது. கொஞ்சம் காலை அகத்தி நடந்தாலும் தொடையெல்லாம் வெளியில் தெரியாது. ஏன்னா இந்த ஓரம் வர உங்களுக்கு எஹ்ராம் ட்ரெஸ் இருக்கிறதுனால தொடையெல்லாம் வெளியில் தெரியும். மேலே போடுறதுங்கிறது எப்பவுமே மூடி தான் ஓட்டுக்கறணும். மேலே போடுறதுங்கிறது ஃபுல்லாக நம்ம மூடிக்கிறணும். மேலே சாதாரணமாக ஃபுல்லாக தான் மூடிக்கிறணும். ஆனால் அந்த தவாஃபில் மாத்திரம் எந்த தவாஃபுக்கு பின்னால் சை இருக்குதோ அந்த தவாஃபில் மாத்திரம் 7 சுத்தையும் வலது தோற்பதையும் வெளியில் தெரிகிற மாதிரி போட்டு யார் யாரெல்லாம் அதற்கு உதவியாக இருந்தாங்க. அதற்கு பிறகு இந்த பள்ளியினுடைய வளர்ச்சிக்காக வேண்டி இதனுடைய நிர்வாக ரீதியாக மற்ற மார்க்க ரீதியாக யார் யார் என்னென்ன வகையில் உதவியாக இருந்தாங்களோ எல்லாம் எல்லோருக்கும் சிறந்த நற்கூலியை வழங்க முடியுமா. حمدا يوافي نعمه ويكافئ مزيدا واعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل وسلم على رسولك سيدنا حبيبنا مولانا محمد وعلى ال سيدنا وشفيعنا مولانا محمد وبارك وسلم عليه. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا ارحم الراحمين. கருணையுள்ள ரஹ்மானே, இந்த கூட்டத்தை ரப்பே நீ கபூல் செய்தருள்வாயாக. இதற்காக செய்யப்பட்ட எல்லா முயற்சிகளையும் இதற்கு ஒத்துழைத்தவர்களுக்கும் சிறந்த பகலத்தை ரப்பே நீ வழங்கி அருள்வாயாக. அல்லாஹ் இவரிடம் ஹஜ்ஜினுடைய காரியங்களிலே எந்த விதமான குறைபாடுகளுமோ உயிர் விபத்துகளோ சிரமங்களோ இல்லாமல் நிறைவான முறையிலே மக்பூலான முறையிலே உன்னுடைய கபூலியத்தை பெறக்கூடிய விதத்தில் ஹஜ்ஜை உம்ராக்களை சியாரத்தை துவாக்களை செய்வதற்குண்டான உயர்ந்த நசீபை ரப்பே நீ தந்தல் புரிவாயாக. ரப்பல் ஆலமீனே, உன்னிடத்தில் கபூலியத்தை விட்டுதான் எங்களுடைய அமல்களை நீ ஆக்கி அருள்வாயாக. எங்களுடைய அரஃபாவை லேசாக்கி அருள்வாயாக. வினாவின் அமல்களை லேசாக்குவாயாக. முஸ்தலிஃபாவை லேசாக்குவாயாக. ஹஜ்ஜனுடைய பரதான காரியங்கள் மற்றும் கல்லறிதல் தவாஃபு சரி எல்லா காரியங்களையும் எந்த விதமான சிரமம் இல்லாமல் ரப்பே லேசாக்கி அருள்வாயாக. உடைய பயணங்களையும் லேசாக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ், அந்த புனிதமான இடத்தில் என்னென்ன நல்ல காரியங்களை குறித்து நாங்கள் துவா செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் நினைவிலே தந்து அந்த இடத்திலே கேட்பதற்குண்டான நசீபையும் தந்தருள்வாயாக. உடைய துவாக்கள் அனைத்தையும் ரப்பே நீ கபூல் செய்தருள்வாயாக. எங்களுடைய வெளிரங்கமான வாழ்க்கையை விட எங்களுடைய ரகசிய வாழ்க்கையை, தனிப்பட்ட வாழ்க்கையை எல்லா நிலையிலும் ரப்பே நீ பரிசுத்தமானதாக ஆக்கி அருள்வாயாக. எங்களுடைய வெளிரங்கமான வாழ்க்கையும் நல்லதாக ஆக்கி அருள்வாயாக. வலிமையான ஈமானையும் இறையச்சம் உள்ள பகுலிசான இஹ்லாசான நல்ல அமல்களையும் என்றென்றும் நாங்கள் செய்து வாழ்வதற்கு நசீவை தந்தருள்வாயாக. பாவங்கள் அனைத்திலிருந்து ரப்பே எங்களை பாதுகாத்தருள்வாயாக. வாழ்க்கையில் எல்லா விதமான சோதனைகளை விட்டும், ஆபத்துகளை விட்டும், நோய் நொடிகளை விட்டும், வறுமையை விட்டும், கஷ்டங்களை விட்டும், கடன்களை விட்டும், கெட்ட மரணங்களை விட்டும், விபத்துகளை விட்டும் அல்லாஹ்வே எங்களை பாதுகாத்தருள்வாயாக. வியாபாரங்களில் உத்தியோகங்களிலே பறக்கத்தை செய்தல் புரிவாயாக. அதிலே உனது விசேஷமான பேர்களை நசீபாக்கி அருள்வாயாக. அல்லாஹ், எங்கள் உலமாக்கள் எல்லோரையும் உலமாய ரப்பானியன்களை ஆக்கி அருள் புரிவாயாக. எங்களிலே வயதிலே மூத்த பெரியவர்களை ரொம்ப எல்லா நிலையிலும் கண்ணியம் செய்பவர்களாக எங்களை ஆக்கி அருள் புரிவாயாக. என்னுடைய வாலிபர்களை எல்லாம் நல்லவர்களாய் நதியினுடைய மேன்மைக்கு பாடுபடுபவர்களாய் ரப்பே நீ ஆக்கி அருள் புரிவாயாக. என்னுடைய தாய்மார்களை உயர்ந்த ஒழுக்கத்தை கொண்டும் பத்தினித்தனமான வாழ்க்கையை கொண்டும் சிறந்த குணங்களை கொண்டும் ரப்பே நீ அவர்களை மேன்மைப்படுத்தி அருள்வாயாக. என்னுடைய மக்களையும் சிறுவர் சிறுமியர்களையும் இதன் எதிர்காலத்தை ரப்பே பாக்கியமாக ஆக்கி அருள்வாயாக. தமிழகத்தில் நடைபெற இருக்கின்ற இந்த தேர்தலிலே யா அல்லாஹ், இந்த தமிழ்நாட்டிற்கும் சமூகத்திற்கும் எது நன்மையோ அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை ரப்பே நீ ஏற்படுத்தி தந்தல் புரிவாயாக. பம்பர்களோ தமிழகத்தினுடைய கலாச்சாரத்திற்கும் உயர்ந்த தன்மைகளுக்கும் எதிரானவர்கள் யாரும் வந்து விடாமல் ரப்பே நீ பாதுகாத்து அருள்வாயாக. கருணையாளனே யா அல்லாஹ், எல்லா நிலையிலும்
சமூகத்திற்கு உயர்வை நாடக்கூடிய நன்மக்களை நீ ஏற்படுத்தி தந்தல் புரிவாயாக. கருணையானனே, எங்களுடைய ஹைரான தீனையும் ஹைரான துன்யாவையும் ஹைரான ஆகரத்தையும் எங்களுக்கு நசீபாக்கி அருள் புரிவாயாக. நாங்கள் அறிந்து அறியாத எல்லா நல்ல பாக்கியங்களையும் உனது கருணை ரஹ்மத்தை கொண்டு எங்களுக்கு சன்மானமாக தந்தல்வாயாக. ربنا تقبل دعاءنا انك انت السميع العليم وتب علينا يا ربنا انك انت التواب الرحيم واغفر لنا يا غافر المذنبين. وصلى الله وسلم على سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين. امين. سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. நானே